ரைட் ஓகே. பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட பாஸ் பேப்பர் தொகுப்புல வந்து நாங்க என்ன பாத்துனாங்கன்னா 2021 11வது கேள்வி பாத்துனாங்கன்னு நினைக்கிறேன். 11வது கேள்வி இருபடி சமன்பாடுகள் மற்றது மீதி தேற்றம் தொடர்பான கேள்வி வந்து நாங்க பாத்துனாங்க. அதோட வந்து அடுத்த கேள்வி வந்து இந்த வகைட்டின் பிரயோகம் வந்து நாங்க ஆல்ரெடி வந்து இந்த கிளாஸ்ல வந்து நாங்க இது வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ன எங்களோட வகைட்டின் பிரயோக கேள்வி வந்து ஆல்ரெடி கிளாஸ்ல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணபடியால நாங்க இப்ப என்ன கேள்வி பார்க்க போறோம்னா எங்களுடைய ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வி வந்து நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வி வந்து நாங்க பார்க்க போறோம். ரைட் ஓகே. ரைட் ஓகே. ஓகேண்டா 2011 ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வியை இருக்கா எடுத்துக்கொள்ளுங்க. ட்ரிக்னோமெட்ரிக் கேள்வியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. 17வது கேள்வியை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. 17வது கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட் ஓகே. 17வது கேள்வியில ஏ பார்ட் வந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் cos a plus b, cos a minus b ஆகியவற்றை cos a cos b sin a sin b ஆகியவற்றில் வந்து எழுதட்டுமா? விளங்குதா? அப்ப முதலாவது வந்து பிள்ளைகள் இப்படியான ஒரு கேள்விதான் பிள்ளைகள் கேட்பான். அதாவது ஒரு விரிவுகள் தொடர்பான கேள்வி எல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு கேட்பான். அவ முதலாவது என்னத்துக்குரிய விரிவு கேட்கிறாங்கன்னா cos a plus b குரிய விரிவு வந்து பிள்ளைகள் கேட்கிறாங்க. ஆகவே எங்களுக்கு cos a plus b குரிய விரிவு வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். நாங்க இவருக்குரிய விரிவு என்னன்னு எழுத படிச்சுனாங்க. அதாவது cos a cos b cos a cos b cos a cos b இந்த இடத்துல பிளஸ் வந்துட்டு பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன வருமாண்டா அதுக்குரிய எதிர்குறியீடு மைனஸ் வருமானு படிக்கிறாங்க. ஆகவே மைனஸ் sin a sin b வருமானு சொல்லி படிக்கிறாங்க. sin a sin b சொல்லி படிக்கிறாங்க. ஆகவே இதற்குரிய விரிவு அதாவது ரெண்டு கோணங்கள் வந்து கூட்டுப்படைக்க பிள்ளைகள் நாங்கள் தனித்தனியா எழுதலாம்னு சொல்லி நாங்க படிக்கிறாங்க. விரிவு மூலம் எழுதலாம்னு படிக்கிறாங்க. நாங்கள் இப்ப என்ன செய்யாச்சு எழுதியாச்சு. விளங்குதா? அதே மாதிரி பிள்ளைகள் cos a minus b குரிய விரிவம் வந்து பிள்ளைகள் கேட்டிருக்கிறான். cos a minus b குரிய விரிவம் பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க. அவ cos a minus b குரிய விரிவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுண்டா பிள்ளைகள் cos a cos b cos a cos b ஆக இருக்க போகுது. அதே நேரம் இந்த இடத்துல மைனஸ் இருக்குமாக இருந்தால் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வரும்னா பிளஸ் என்றவை வரப்போற அதோட பாத்தீங்கன்னா ஒரு sin a sin b என்றவை வரப்போற ஒரு sin a sin b என்றவை எங்களுக்கு வரப்போற. போட்டாச்சா இல்லையா? ரைட் போட்டாச்சா இல்லையா? நாங்கள் இப்ப போட்டாச்சு. ரைட் ஓகே. நாங்கள் இப்ப போட்டாச்சு. எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னடா பிள்ளைகள் இதிலிருந்து ஒரு தொடர்பு வந்து பிள்ளைகள் எங்களுக்கு காட்ட சொல்லி இருக்கிறான். இதிலிருந்து ஒரு தொடர்பு பிள்ளைகள் எங்களுக்கு காட்ட சொல்லி இருக்கிறான். இதிலிருந்து ஒரு தொடர்பு வந்து எங்களுக்கு காட்ட சொல்லி இருக்கிறான். என்ன தொடர்பு காட்ட சொல்லி இருக்கிறான்? அதாவது எங்களுக்கு காட்ட வேண்டிய தொடர்பு என்ன காட்ட வேண்டிய தொடர்புன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் cos c plus cos d cos c plus cos d என்றவ என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது காட்டுமா பிள்ளைகள் 2 மடங்கு cos c plus d by 2 into cos c minus d by 2 விளங்குதா? cos c minus d by 2 இவருக்குரிய விகிதத்தான் பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இவருக்குரிய விகிதத்தான் பிள்ளைகள் என்ன செய்ய போறோம் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். ஓகே ரைட் ஓகே பாப்போம் என்னன்னு எழுதுறான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப எங்களுக்கு கேள்வியில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க a பிளஸ் b என்றவர் இருக்கிறார், இங்க a மைனஸ் b என்றது இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா c என்றவர் இருக்கிறார், இங்க d என்றவர் இருக்கிறார். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இருக்கு பிள்ளைகள். நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இருக்குது. இப்ப எங்களுக்கு காட்ட வேண்டிய தொடர்பு வந்து பிள்ளைகள் இந்த தொடர்பு தான் எங்களுக்கு காட்ட சொல்லி இருக்கிறாங்க. நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இருக்குது. இந்த ட்ரெண்ட் தொடர்புகளையும் இந்த ட்ரெண்ட் தொடர்பையும் வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு கூட்டலாம் போல இருக்குது. என்ன செய்யலாம் மேலே இருக்கிற தொடர்பைத்தான் பிள்ளைகள் நாங்கள் இப்ப காண போறோம். மேலே இருக்கிற தொடர்பைத்தான் என்ன செய்ய போறோம் நாங்கள் இப்ப காண வேண்டி வரப்போகுது. அப்ப மேலே இருக்கிற ட்ரெண்ட் தொடர்பையும் நாங்கள் இப்ப பயன்படுத்தணும் என்றால் ஒரு வேலை செய்யலாம். இந்த ட்ரெண்ட் தொடர்பையும் நாங்கள் என்ன செய்து விட்டோம்டா ஓகே கூட்டி விட்டோம் என்றால் ஓகே. அப்படி கூட்டே இல்ல எங்களுக்கு ஒரு தொடர்பு வரப்போவது மாதிரி இருக்கு பிள்ளைகள். நாங்கள் கூட்டி விட்டோம் என்றால் எங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் cos a plus b என்ற cos a minus b யோட வந்து என்ன செய்ய போறோம்டா கூட்ட போறோம். அப்ப இந்த ரெண்டு கணியங்களையும் வந்து கூட்டே இல்ல எங்களுக்கு RHSல என்ன வரும்டா பிள்ளைகள் இவரையும் இவரோட வந்து நாங்க கூட்டேக பிள்ளைகள் எங்களுக்கு sin a sin b என்ற வெட்டுப்படைக பிள்ளைகள் cos a cos b என்றவர் இந்த cos a cos b யோட வந்து கூட்டுப்படைகள்ல எங்களுக்கு என்ன வரும் என்றால் 2 மடங்கு cos a cos b என்றவர் வர போற 2 மடங்கு cos a cos b என்றவர் வர போற. போட்டாச்சா இல்லையா? 2 மடங்கு cos a cos b என்றவர் வர போற. நாங்கள் என்ன செய்தாச்சு இப்ப போட்டாச்சு. ரைட் ஓகே ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காண்டா பிள்ளைகள் cos c பிளஸ் cos d என்ற வர இப்படி ஒரு வடிவத்துல வந்து எழுதலாம்னு சொல்லி காட்டட்டுமா? இப்படி ஒரு வடிவத்துல வந்து எழுதலாம்னு காட்டட்டுமா? ஏற்கனவே வந்து பிள்ளைகள் a பிளஸ் b வந்து நாங்க இப்படி ஒரு வடிவத்துல எழுதலாம்னு படிச்சுட்டோம். அதாவது cos a பிளஸ் b பிளஸ் cos a மைனஸ் b வந்து இப்படி ஒரு வடிவத்துல எழுதலாம்னு சொல்லி நாங்க படிச்சாச்சு. ஓமா இல்லையா? ஓ இப்ப எங்களுக்கு கேட்கிற கேள்வியை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க என்ன காட்ட வேண்டியிருக்கென்றால்
இந்த a பிளஸ் b மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுண்டா பிள்ளைகள் இங்க c என்றவர் இருக்க போற இது விளங்குதா இங்க a பிளஸ் b மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுண்டா பிள்ளைகள் இங்க c என்றவர் இருக்க போற வடிவத்தை பாருங்க அதே மாதிரி இங்க a மைனஸ் b மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுண்டா பிள்ளைகள் எங்களுக்கு d என்றவர் இருக்க போற d என்றவர் இருக்க போற அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் ஒரு பிரதியீடு ஒன்றை பிள்ளைகள் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் ஒரு பிரதியீடு ஒன்றை வச்சுக்கொள்ளலாம் இந்த a பிளஸ் பிக்கு பதிலாக நாங்கள் ஒரு c என்ற பிரதியீட்டை வச்சுக்கொள்ளலாம் வைக்கலாமா இல்லையா வச்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு a மைனஸ் பிக்கு பதிலாக ஒரு b மைனஸ் பிக்கு பதிலாக ஒரு d என்ற பிரதியீட்டை வச்சுக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த முடிவை வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப பாவிக்க போறோம் அப்ப பாவிக்கணும் என்றால் இந்த a மைனஸ் பிக்கு பதிலாக பிள்ளைகள் ஒரு d என்ற ஒரு பிரதியீட்டை வச்சுக்கொள்ளலாம் அப்படி பிரதியீடு வைக்கல பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் என்றால் இந்த ரெண்டு சமன்பாடுலையும் இருந்து ஏயையும் பியையும் நாங்க என்னத்துல இப்ப கதைக்க போறோம் என்றா சீலையும் டியிலையும் கதைக்க போறோம் ஏனென்றா எங்களுக்கு காட்ட வேண்டிய ஆன்சர் முழுக்க முழுக்க என்னத்துல இருக்க போகுதுன்றா பிள்ளைகள் சீலையும் டியிலையும் தான் இருக்க போகுது அப்ப ஏயிலையும் பியிலையும் இருக்கக்கூடாது அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டி வர போகுது இப்ப ஏயிலையும் பியிலையும் இருக்கிற வர சியில தனியா கதைக்க போறோம் அதாவது சியிலையும் டியிலையும் கதைக்க போறோம் அப்படி கதைக்க நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் கூட்டி விட்டோம்டா ரெண்டையும் கூட்டி விட்டோம்டா பிள்ளைகள் ஏ என்றவரை நாங்கள் இப்ப தனி எழுதி கொள்ளலாம் சி பிளஸ் டி பை 2 சொல்லி வரப்போகுது சி பிளஸ் டி பை 2 வரப்போகுது அதே மாதிரி பிள்ளைகள் இந்த ரெண்டு சமன்பாடுல இருந்து ஒன்றுல இருந்து ஒன்றை கழிக்கல ஏமையும் வெட்டுப்படைக்கல பி என்றவரை வந்து நாங்கள் இப்ப கண்டு கொள்ளலாம் சி மைனஸ் டி இங்கு 2 சொல்லி வரப்போகுது பிள்ளைகள் சி மைனஸ் டி இங்கு 2 சொல்லி வரப்போகுது விளங்குதா இப்ப எங்கட தொடர்பு வந்து நாங்கள் இப்ப பாவிக்கலாமா இல்லையா ஏற்கனவே இந்த தொடர்பு வந்து பிள்ளைகள் நாங்கள் எழுதியாச்சு இப்ப ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் a பிளஸ் பிக்கு பதிலாக ஒரு சி என்ற பிரதியீடு வச்சினார் ஆகவே எங்களால் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் a பிளஸ் பிக்கு பதிலாக சி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு சாக இந்த a மைனஸ் பிக்கு பதிலாக எங்களுக்கு என்ன எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த a மைனஸ் பிக்கு பதிலாக d வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றா எங்களோட ஆன்சர்ல வந்து இதைத்தான் காட்ட சொல்லி இருக்கிறான் அப்ப கொஸ்டி பிளஸ் கொஸ்டி என்றவர் வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப எடுத்தாச்சு எங்களுக்கு தேவையான LH சைடை வந்து நாங்க எடுத்தாச்சு RH சைடுக்கு போறோம் போகல இங்க டெண்டன்றவர் இருக்கிறார் ஓகே இது கட்டும் இதுக்கு தான் பிள்ளைகள் நாங்க படிச்சாங்க எங்களோட ஆன்சர்ல ஏயும் பியும் இருக்கக்கூடாது அப்ப ஏ என்றவரை சியிலையும் டியிலையும் கதை கேட்கல நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் இந்த ஏக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னதை போட்டுக் கொள்ளலாம் சி பிளஸ் டி பை 2 போட்டுக் போடலாம் பிள்ளைகள் சி பிளஸ் டி பை 2 வர போற அதே மாதிரி பிள்ளைகள் இந்த பி என்றவரை நான் சியிலையும் டியிலையும் கதைக்கலாமா இல்லையா கதைச்சு கொள்ளலாம் அப்படி கதை கேட்கல பி என்றவரை வந்து நாங்கள் இப்ப என்னன்னு போட்டுக் கொள்ளலாம் என்றால் சி மைனஸ் டி பை 2 சி மைனஸ் டி பை 2 சொல்லி நாங்கள் இப்ப போட்டுக் கொள்ளலாம் விளங்குதா அப்ப எங்களை கேட்ட கேள்வியும் இதைத்தான் எங்களை கேட்டவன் அதாவது கொஸ்டி பிளஸ் கொஸ்டி என்றவரை இப்படி ஒரு வடிவத்துல வந்து பிள்ளைகள் காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டிட்டோமா இல்லையா இதைத்தான் எங்களை காட்டி சொல்லி சொன்னவன் நாங்கள் என்ன செய்யாச்சு இப்ப காட்டியாச்சு விளங்குதா ஓகே இதுல பிள்ளைகள் கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவரை உயிர்த்தறிய சொல்லி இருக்கிறான் கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவரை உயிர்த்தறிய சொல்லி இருக்கிறான் கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவரை உயிர்த்தறிய சொல்லி இருக்கிறான் என்னென்று உயிர்த்தறியலாம் கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவரை நாங்கள் என்ன செய்ய போறோம் உயிர்த்தறிய போறோம் கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவரை நாங்கள் உயிர்த்தறிய போறோம் என்னென்று உயிர்த்தறியலாம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் உயிர்த்தறிய போறோம் அப்ப உயிர்த்தறிய போறோம்னா எங்களுக்கு தெரியணும் மேல இருக்கிற தொடர்பு வந்து நாங்க இந்த இடத்துல பாவிக்கணும் நாங்க ஏற்கனவே பிள்ளைகள் கொஸ்டி என்றவரை எழுதியாச்சு அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் கொஸ்டி என்றவரை வந்து பிள்ளைகள் எழுதியாச்சு எழுதலாமா இல்லையா எழுதியாச்சு இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் என்னண்டா இந்த சி இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் இப்ப ஒரு பிரதியிட மாதிரி ஒன்றை கொடுக்கலாமா இல்லையா இந்த சி இருக்கிற இடத்துல பிள்ளைகள் நாங்க ஒரு பிரதியிட ஒன்ற மாதிரி கொடுத்துக் கொள்ளலாம் பிள்ளைகள் பை மைனஸ் சி என்றவரை நாங்கள் போட்டுக் கொள்ளலாம் அதாவது நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த சிக்கு பதிலாக நாங்கள் இப்ப என்னத்தை பிரதியிட போறோம் என்றால் ஒரு பை மைனஸ் சிய பிரதியிட போறோம் ஒரு பை மைனஸ் சி என்றவரை நாங்கள் பிரதியிட போறோம் விளங்குதா ஒரு பை மைனஸ் சி என்றவரை பிரதியிட போறோம் அப்படி பிரதியிட்டாலும் ஓகே பிள்ளைகள் அப்படி பிரதியிட்டாலும் ஓகே இப்ப எங்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களோட ஆன்சர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டி பிளஸ் கொஸ்டி என்றவர்ல இருந்து கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்றவர் தான் தேவை அப்ப கொஸ்டி என்றவர் இருக்கட்டும் ஓகே இவர் இருக்கட்டும் ஆனா இந்த கொஸ்டி என்றவருக்கு முன்னுக்கு மைனஸ் தேவை அப்ப மைனஸை கொண்டு வரும் என்றால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாடு ஒன்று தெரியும் பிள்ளைகள் இந்த டிக்கு பதிலாக நாங்கள் இப்ப ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் பை மைனஸ் டி என்றவர் நாங்கள் ஒரு பிரதியீடாக கொடுக்கலாமா இல்லையா கொடுத்துக் கொள்ளலாம் அப்ப டி இருக்கிற இடத்துல வந்து பை மைனஸ் டியை கொடுக்க போறோம் அப்ப குடுக்கல எங்களுக்கு மேல இருக்கிற தொடர்பு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டி என்றவர் இருக்க போற ஓகே இருக்கட்டும் சாக இந்த டி இருக்கிற இடத்துல வந்து நாங்க இப்ப என்னத்தை கொடுக்க போறோம்டா பிள்ளைகள் பை மைனஸ் டியை கொடுக்க போறோம் கோஸ் பை மைனஸ் டியை கொடுக்க போறோம் ஏன் பை மைனஸ் டி என்றவர் கொடுத்தன்ற ஐடியா விளங்கிட்டுதா ஏனென்றா முன்னுக்கு எங்களுக்கு ஒரு மைனஸை கொண்டுறோம்
எங்களுக்கு cos பை மைனஸ் ரெண்டாம் கால் வட்டம். அப்ப ரெண்டாம் கால் வட்டத்துல கொஸ் என்றவர் என்ன கணியத்தை எடுப்பார்? மைனஸ் கணியத்தை எடுப்பார். ஆகவே அந்த மைனஸை கொண்டுவரணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இங்க என்னதை போட்டு வச்சிருக்கிறோம் என்றால் பை மைனஸ் டிய போட்டு வச்சிருக்கிறோம். இது விளங்குதா? இது விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் எங்களை தொடர்புக்கு போனோம் என்றால் இவர் இப்ப சமனாக இருக்க போற 2 மடங்கு கோஸ் சி என்றவர் அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சியில வந்து எந்த ஒரு மாற்றமும் நாங்கள் செய்யல. ஆனால் டிக்கு பதிலாகத்தான் நாங்கள் இப்ப என்னதை போட்டு வச்சிருக்கிறோம்னா பை மைனஸ் டியை போட்டு வச்சிருக்கிறோம். ஆகவே டி இருக்கிற இடங்கள்ல வந்து நாங்கள் இப்ப என்னதை போட போறோம் என்றால் ஒரு பை மைனஸ் டிய போட போறோம். பை மைனஸ் டிய போட போறோம். அப்படியே நாங்கள் ஒட்டுமொத்தமா வந்து பிள்ளைகள் போட்டு கொண்டு வந்தோம் என்றால் இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் டி இருக்கிற இடத்துல வந்து நாங்க என்னதை போட போறோம்னா பை மைனஸ் டியை வந்து போட்டுக்கொள்ள போறோம். அப்படி போட்டுவிட்டோம் என்றால் இப்ப எங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து அப்படியே வரப்போது போல கிடக்கு பிள்ளைகள். இது பாத்தீங்கன்னா கொஸ்டி என்றவர் இருக்கிற ஓகே கொஸ்டி என்றவர் இருக்கட்டும் படிக்கிறாங்க. கோஸ் பை மைனஸ் தீட்டா கோஸ் பை மைனஸ் தீட்டா என்ன படிக்கிறாங்க? மைனஸ் கோஸ் தீட்டா கோஸ் பை மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் கோஸ் தீட்டா. அவங்க தீட்டா மாதிரி இங்க டி இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு வரப்போறவர் வந்து மைனஸ் கோஸ்டி என்றவர் வரப்போறார். அது சொன்னேன். 2 மடங்கு கோஸ். இப்ப நான் ஒரு வேலை செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். இந்த பை என்றவரை நாங்கள் வெளியில கொண்டு வந்தோம் என்றால் இந்த பை என்றவரை வந்து நாங்கள் இப்ப வெளியில கொண்டு வந்தோம் என்றால் பிள்ளைகள் இவரை நாங்கள் இப்ப போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள். பை பை 2 எல்லாருக்கும் தனித்தனியா நாங்கள் ரெண்டால வந்து நாங்கள் டிவைட் பண்ணி கொள்ளிருக்கிற பை பை 2 மைனஸ் பை பை 2 பிளஸ் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம் சி மைனஸ் டி பை 2 சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இது போட்டது விளங்கிட்டுதா? அதாவது இவரை வந்து பிள்ளைகள் பை பை 2 பிளஸ் சி மைனஸ் டி பை 2 சொல்லி நான் போட்டுக்கொள்றேன். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் இவரையும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அந்த வடிவத்துக்கு மாத்தேக்கு இல்ல. கோஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மைனஸ் பை பை 2 என்றவர் இருக்கிற ஓகே இருக்கட்டும். மைனஸ் பை பை 2 என்றவர் இருக்கிற ஓகே இருக்கட்டும். அதை விட பாத்தீங்கன்னா ஒரு சி பிளஸ் டி பை 2 என்றவர் வர போற ஒரு சி பிளஸ் டி பை 2 என்றவர் வர போற ஓகேயா? சி பிளஸ் டி பை 2 என்றவர் வர போற. இப்ப ஆன்சரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களோட ஆன்சர் வந்து அப்படியே வரப்போகுது போல பிள்ளைகள். 2 மடங்கு நாங்க படிச்சாங்க cos pi by 2 plus theta cos pi by 2 plus theta பதிலாக நாங்கள் என்ன போட படிச்சாங்க? sin theta போட படிச்சாங்க. முன்னுக்கு என்ன வரும்? ஒரு மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வரும்? cos pi by 2 plus இரண்டாம் கால் வட்டத்துல cos என்ன பெருமானத்தை எடுக்கும்? மறைப்பெருமானத்தை எடுக்கும் படிச்சாங்க. ஆகவே மறைப்பெருமானம் இல்ல முன்னுக்கு என்ன வரப்போற? ஒரு மைனஸ் வரப்போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு சைன் வரப்போகுது. இங்க தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒரு சி மைனஸ் டி பை 2 என்றவர் இருக்க போற. போட்டாச்சா இல்லையா? போட்டு கொண்டாச்சு. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த கோஸ் மைனஸ் பை பை 2 பிளஸ் சி பிளஸ் டி பை 2 சொல்லி நாங்க பாக்கல. நாங்க உள்ளுக்குள்ள வந்து பிள்ளைகள் மைனஸால வந்து பெருக்கல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த கோஸ் பை பை 2 மைனஸ் சி பிளஸ் டி பை 2 போட்டா என்ன? மைனஸ் பை பை 2 பிளஸ் சி பிளஸ் டி பை 2 போட்டா என்ன? இல்லாம ஒரு விஷயம் தான். அவ பை பை 2 மைனஸ் தீட்டா பை பை 2 மைனஸ் தீட்டான்ற வடிவத்துல இருக்கு. கோஸ் பை பை 2 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா முதலாங்கால் வட்டத்துல இவர் என்ன பெருமானத்தை எடுப்பார்? நேர்பெருமானத்தை எடுக்கிறபடியா பிள்ளைகள் சைன் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. சைன் தீட்டா. ஆனா இங்க தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒரு சி பிளஸ் டி பை 2 இருக்க போற. ஆகவே இதைத்தான் எங்களுக்கு காட்ட சொல்லி சொன்னவன். அப்ப உயிர்த்தறிய சொல்லி இருக்கிறான். அப்ப உயிர்த்தறிய சொல்லிக்கல கொஸ்சி மைனஸ் கொஸ்டி என்றவரை இப்ப நாங்க உயிர்த்தறியக்கல இந்த மைனஸ் முன்னு கொன்றைக்கல எங்களை வரப்போகுது பிள்ளைகள். மைனஸ் 2 மடங்கு sin c plus d by 2 அவன் கேட்ட வடிவத்துக்கு நாங்கள் இப்ப கொண்டிருக்கல sin c plus d by 2 என்ற வர போற. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு sin c minus d by 2 ஒரு c minus d by 2 என்றத வர போற. ஒரு c minus d by 2 என்றத வர போற. இதைத்தானே காட்டுதல் சொன்னவன் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. அதாவது உயிர்த்தறிஞ்சிருக்கிறோம். மேலே இருக்கிற தொடர்பு பயன்படுத்தி பிள்ளைகள் நாங்கள் ஒரு சரியான ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி உயிர்த்தறிந்து எங்களுக்குரிய ஆன்சரை வந்து எடுத்திருக்கிறோம். விளங்குதா? ரைட். ஓகேண்டா. ஒரு வெளி போட்டு சொல்லுங்க. அடுத்த இதுக்கு போவோம். சரியா? வெளி போட்டு சொல்லுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளும். ஓகேண்டா பிள்ளைகள் வெளியிட்டு சொல்லுங்க. அடுத்த இதுக்கு போய்க்கொள்ளுங்க.
ஓகேண்டா பிள்ளைகள், வெளியிட்டு ஒரு மெசேஜ்ல போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த இதை பார்ப்போம். சரி, அடுத்த இதை பார்த்துக்கொள்வோம். ரைட், இதுல இருந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாண்டா பிள்ளைகள்? இதுல இருந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க என்றால், கேட்கிற கேள்வியை பாருங்க. இதுல இருந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறான் என்றால், சமன்பாடு cos 9x, சமன்பாடு cos 9x, சமன்பாடு cos 9x சக cos 7x, cos 7x சக hot x into cos 9x, cos 9x minus cos 7x, minus cos 7x சமன் 0. இவருக்குரிய என்ன செய்யட்டோம்னா x என்ற பெருமானத்தை வந்து என்ன செய்யட்டுமா, காணட்டும். இவருக்குரிய x என்ற பெருமானத்தை காணட்டுமா. இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப இந்த இவர் வந்து நாங்கள் இப்ப தீர்க்க போறோம்டா பிள்ளைகள். டைரக்டா வந்து நாங்கள் தீர்க்கிறதுக்குரிய எந்த ஒரு வழியும் இல்லை. அதுக்குத்தான் பிள்ளைகள் மேல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறான். இந்த கேள்வி கேட்கறதுக்குரிய சாராம்சம் வந்து இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கொஸ்டி பிளஸ் கொஸ்டின் இருக்கிற பிள்ளைகள் பெருக்கல் வடிவத்துல போட்டு வச்சிருக்கிறான். அதே மாதிரி கொஸ்டி மைனஸ் கொஸ்டின் இருக்கிற பிள்ளைகள் அவரையும் வந்து என்னென்ன வடிவத்துல போட்டிருக்க ஒரு பெருக்கல் வடிவத்துல போட்டிருக்கிறான். அப்ப இந்த தொடர்பை வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல பாவிக்கணும் என்றால் ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். கொஸ்டில 2 கணியங்கள் கூட்டுப்படையக்கில்ல, கொஸ்டில 2 கணியங்கள் கூட்டுப்படையக்கில்ல, அவர் என்னத்துல போட்டுக்கொள்ளலாம், பெருக்கல்ல போட்டுக்கொள்ளலாம். அப்ப கொஸ் சி பிளஸ் கொஸ்டி என்ற வாய்ப்பாட்டை பாவிக்க போறோம். கொஸ்டி பிளஸ் கொஸ்டி என்ற வாய்ப்பாடுங்களுக்கு என்ன சொல்லுது, 2 மடங்கு கொஸ்டி பிளஸ் டி பை 2 இன்டு கொஸ்டி மைனஸ் டி பை 2. அவ 2 கோணத்தையும் கூட்டி 2ஆல் பிரிக்க போறான். அவ 2 மடங்கு காஸ் 2 கோணத்தையும் கூட்டினோம்டா 9, 9 மேலையும் கூட்டினோம்டா 16 வரப்போகுது. அதை பிறகு 2ஆல் பிரிச்சோம்டா cos 8x என்றவர் வரப்போற. அதோட பாத்தீங்கன்னா cos c minus d by 2. அப்போ 9x இருந்து 7x கழிச்சீங்கன்னா 10x, அந்த 2x 2ஆல பிரிச்சீங்கன்னா cos x என்றவர் வரப்போற. போட்டாச்சா இல்லையா? போட்டு கொண்டாச்சு. இப்ப இந்த இடத்துல பாக்க பிள்ளைகள் hot x என்றவர் இருக்க போற. இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கொஸ்டில தான் இருக்கிற. அப்ப கொஸ்டில இருக்கையில இவர் ஹோட்டல்ல இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்லை. அப்ப நாங்க உடனடியாக அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன, ஹோட்டல்ல இருக்கிறவரை சைன் கோஸுக்கு மாத்திக்கொள்வோம். மாத்திக்க என்ன வடிவத்துல போட்டுக்கொள்ளலாம், cos x, cos x இன் கீழ் sin x சொல்லி போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் இப்ப இந்த வடிவத்தை பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன வடிவம் மாதிரி இருக்கு பிள்ளைகள், கொஸ்டி மைனஸ் கொஸ்டி என்ற வடிவத்துல இருக்கிற பாருங்க, கொஸ்டி மைனஸ் கொஸ்டி. அப்ப இந்த கொஸ்டி மைனஸ் கொஸ்டி வந்து நாங்கள் என்னென்னு கூட படிக்கிறாங்க, மைனஸ் 2 மடங்கு sin c பிளஸ் டி பை 2 இன்டு sin c மைனஸ் டி பை 2 என்ற வாய்ப்பாட்டை பாதிச்சு கொள்ளலாம். அப்படி பாக்கல மைனஸ் 2 மடங்கு sin 2 கோணத்தையும் கூட்டி பிள்ளைகள் 2ஆல பிரிக்கல 9x-ஐயும் 7x-ஐயும் கூட்டினோம்னா 16x, 2ஆல பிரிச்சோம்னா 8x வர போகுது. அதே நேரம் பிள்ளைகள் sin 2 கோணத்திலே ஒன்றில இருந்து ஒன்றை கழிச்சு போட்டு அதை 2ஆல் பிரிக்க போறோம். கழிச்சோம்னா 9x இருந்து 7x கழிச்சிங்கண்டா 2x வர போகுது. அந்த 2x 2ஆல் பிரிச்சிங்கன்னா x வர போற. ஆகவே நாங்க இப்ப போட்டாச்சா இல்லையா? பிள்ளைகள்? போட்டு கொண்டாச்சு. போட்டாச்சா இல்லையா? போட்டு கொண்டாச்சு. அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். சின்ன சுருக்கலை தான் பிள்ளைகள் நாங்க செய்ய போறோம். இதுல இருந்து நாங்க ஒரு சின்ன சுருக்கலை செய்து விட்டோம்னா எங்களுக்குரிய ஆன்சர் வந்து இப்ப பெற போற உலக இதுல இருந்து உங்களை கேள்விக்குரிய ஆன்சர் வந்து இப்ப பெற போற போல இருக்குது. இதுல இருந்து கேள்விக்குரிய ஆன்சர் வந்து பிள்ளைகள் பெற போற போல இருக்குது. நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த sin x-ஐயும் இந்த sin x-ஐயும் வந்து நாங்கள் வெட்டி கொள்ளலாம். அப்படி வெட்டி கொள்ள பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம் போல இருக்குது. இந்த cos x 2 இடத்திலையும் இருந்து ஒரு cos x வந்து பிள்ளைகள் நாங்கள் பொது எடுத்துக் கொள்ளலாம். பொது எடுக்கிற அதே நேரம் ஒரு ரெண்டையும் வந்து நாங்க வெட்டி கொள்ளலாம். அதே நேரம் இந்த sin x-ஐயும் வந்து நாங்கள் வெட்டி கொள்ளலாம். வெட்டேக பிள்ளைகள் ஒரு cos x வந்து என்ன செய்யலாம்னா நாங்கள் பொது எடுத்துக் கொள்ளலாம். அப்படி cos x பொது எடுக்கல இந்த இடத்துல இருந்த பிள்ளைகள் 2 வெட்டுப்பட்டு போச்சு. cos x பொது எடுக்கல எங்களை பிரேக்கெட்டுக்குள்ள வர போறவ ஒரு cos 8x என்றவர் வர போற. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த sin x-உம் வெட்டுப்பட்டு போச்சுது. இங்க ஒரு 2 வெட்டுப்பட்டு போச்சுது. அதே நேரம் ஒரு cos x வந்து வெளியில போச்சுது என்றால் எங்களை வெளியில வர போறவ sin 8x என்றவர் வர போற. இது போட்டது விளங்கிட்டுதா? பிள்ளைகள்? ஓகே. இப்ப வேறங்க பிள்ளைகள் 2 காரணிகள் வந்து பெருக்கப்படுது. அப்ப 2 காரணிகளை பெருக்கங்களை 0 வருது என்றால் 2 காரணிகளை பெருக்கங்களை 0 வருது என்றால் நாங்க படிச்சினாங்க 2 காரணிகளை பெருக்க 0 வருது என்றால் பிள்ளைகள் அந்த 2 காரணிகளும் உங்களுக்கு என்னமாக இருக்க வேணும், 0-ஆக இருக்க வேணும். ஆகவே cos x என்றவர் 0-ஆக இருக்க வேணும். அல்லது cos 8x minus sin 8x என்றவர் வந்து 0-ஆக இருக்க வேணும். அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் எங்களுக்குரிய தீர்வுக்கு போக போறோம்.
அப்படி போகைகளை cos x என்றவர் வந்து பூஜ்ஜியமா வந்துட்டா cos x என்றவர் பூஜ்ஜியமா வரைக்க பிள்ளைகள் இந்த பூஜ்ஜியத்தை பிள்ளைகள் நாங்க கொஸ்ல கதைச்சு கொள்ளலாம் cos pi by 2 சொல்லி கதைச்சு கொள்ளலாம். அப்படி கதை கேட்க பிள்ளைகள் நீங்க தெளிவாக இருக்க வேணும். இங்க எழுதுற இந்த பை பை 2 அதாவது அல்பான்றது என்ன ரேஞ்சில இருக்கணும்னா பூஜ்ஜியத்துக்கும் பையுக்கும் இடையில இருக்கணும். ரேஞ்ச் வந்து முக்கியம். பூஜ்ஜியத்துக்கும் பையுக்கும் இடையில இருக்கணும். இந்த பை பை 2 வந்து அந்த ரேஞ்சில இருக்கிறபடியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆகவே பிள்ளைகள் cos theta is equal to cos alpha என்ற வடிவத்துல வந்துட்டுது. அப்படி ஒரு வடிவத்துல வந்தா தீர்வு என்னன்றதை படிச்சுனாங்க. x is equal to 2n pi plus or minus alpha. இங்க alpha மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போற ஒரு pi by 2 இருக்க போற pi by 2 இருக்க போற. எழுதியாச்சா இல்லையா? எழுதியாச்சு. அதே மாதிரி பிள்ளைகள் இவருக்குரிய தீர்வு காணிக்க பிள்ளைகள் இவருக்குரிய தீர்வு காணிக்கல எழுதி கொள்ளலாம். cos 8x is equal to இந்த sin x அங்கால கொண்டு போனா பிள்ளைகள் sin 8x என்றவர் வரப்போற sin 8x என்றவர் வரப்போற. இப்ப பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல cos என்றவர் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துலயும் cos என்றவர் தான் இருக்கணும். அந்த இடத்துலயும் என்ன இருக்கணும்? cos என்றவர் தான் இருக்க வேணும். ஓமா இல்லையா? cos என்றவர் தான் இருக்க வேணும். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் போல இருக்கு பிள்ளைகள். இந்த cos 8x அப்படியே வச்சுக்கொண்டு cos 8x அப்படியே வச்சுக்கொண்டு இந்த sin 8x வந்து பிள்ளைகள் நாங்கள் என்னத்துல கதைக்கலாம் என்றால் cosல கதைச்சு கொள்ளலாம். cosல கதைச்சு கொள்ளலாம். என்னன்னு கதைக்கலாம்? cos pi by 2 cos pi by 2 minus 8x cos pi by 2 minus 8x என்ன படிச்சாங்க? cos pi by 2 minus theta தான் பிள்ளைகள் sin theta ன்னு படிச்சாங்க. ஆகவே இவரை இப்படி ஒரு வடிவத்துல போடலாமா இல்லையா? போட்டு கொண்டாச்சு. ஆகவே இதுல இருந்து பாகைகள் எங்களுக்கு என்ன வடிவத்துல இருக்குன்னா பிள்ளைகள் ஒரு cos theta is equal to cos alpha என்ற வடிவத்துல இருக்கு. alpha மாதிரி எங்களுக்கு என்ன இருக்குன்னா pi by 2 minus 8x என்றவர் இருக்கிற. ஆகவே இதுல இருந்து எங்களுக்குரிய தீர்வு எழுதலாமா இல்லையா? எழுதிக் கொள்ளலாம். theta is equal to இங்க தீட்டா மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா பிள்ளைகள் 8x என்றவர் இருக்கிறார். ஆகவே 8x என்றவர் இப்ப சமனாக இருக்க போற 2n pi. இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பிள்ளைகள். இந்த இடத்துல நீங்க என்னன்றவரை பயன்படுத்தினீங்க என்றால் இந்த இடத்துல நீங்க என்னத்தை பயன்படுத்துவீங்க என்றால் ஒரு m என்றவரை பயன்படுத்தி கொள்வீங்கள். ஆகவே 2m pi பிளஸ் ஓ மைனஸ் அல்பா அல்பா மாதிரி இங்க என்ன வர போகுது என்றால் pi by 2 minus 8x என்றவர் வர போற pi by 2 minus 8x என்றவர் வர போற. விளங்குதா? அப்ப இதுல இருந்து எங்களுக்கு எக்ஸுக்குரிய தீர்வு தான் எங்களுக்கு தேவை. ஆகவே பிள்ளைகள் நாங்க ஒரு எக்ஸ் என்றவரை நாங்க எழுவாய் மாற்றம் செய்த மாட்டால் எக்ஸ் என்றவரை எழுவாய் மாற்றம் செய்த மாட்டால் எக்ஸ் என்றவர் பிள்ளைகள் இப்ப சமனாக இருக்க போற ஒரு ஒன்றிங்கள் 8 நாங்க பிரிக்கல 2m pi பிளஸ் ஓ மைனஸ் pi by 2 minus 8x என்றவர் எங்களுக்குரிய ஆன்சரா வர போகுது. விளங்குதா? அப்ப ரெண்டு இடத்துல இருந்து எக்ஸுக்குரிய தீர்வு நாங்கள் இப்ப கண்டுட்டோமா இல்லையா? கண்டாச்சு. இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும் பிள்ளைகள். நாங்க ரெண்டு இடத்துலயும் என்னும் எம்எம் என்றவரை வந்து பிள்ளைகள் நாங்கள் பிரதியிட்டு நாங்கள் அந்த பிரதியிட்ட எண்ணம் எம்எம் என்னன்னு சொல்லி நாங்க கொடுக்கணுமா இல்லையா? எண்ணம் எம்எம் என்றது எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது என்றால் பிலாங்ஸ் டு இன்டிஜரா இருக்க போகுது. விளங்குதா? ரைட், ஓகே. இதைத்தான் எங்களுக்கு கேட்டவன் நாங்கள் தெரியாது. அதாவது மேல இருக்கிற முடிவுகளை வந்து பிள்ளைகள் சரியா பயன்படுத்தி கொண்டு போறோம். அப்படி பயன்படுத்தி கொண்டு போயிட்டு எங்களுக்கு தேவையான ஆன்சருக்கு வந்து நாங்கள் போயாச்சு. விளங்குதா? ரைட், ஓகே. ஓகேண்டா வெளியே போட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வெளியே நாங்கள் பார்த்துக்கொள்வோம். சரியா? ஓகேண்டா பிள்ளைகள் வெளியிட்டு ஒரு மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வெளியே பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. ஓகேண்டா பிள்ளைகள் பி பாட்டுக்கு வாங்க. ஓகேண்டா பி பாட்டுக்கு வாங்க.
ஓகேண்டா பிள்ளைகள் பி பார்ட் கேள்விக்கு வாங்க. ரைட் ஓகேண்டா பி பார்ட் கேள்வியை பார்ப்போம். பி பார்ட் கேள்வி ரைட். பி பார்ட் கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான்டா பிள்ளைகள், வழக்கமான குறியீட்டில் ஒரு முக்கோணி ஏபிசிக்கு வந்து பிள்ளைகள் கொசைன் நெறியை வந்து நிறுவட்டுமா, ஒரு கொசைன் நெறியை வந்து பிள்ளைகள் நிறுவட்டுமா. என்ன கேட்டிருக்கிறீங்க? ரைட் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை கொடுத்துக் கொள்ளலாங்க, பிரச்சனை இல்லை சேனலையும் வந்து கொடுத்துக் கொள்ளலாம். தீர்வுகள் வந்து நாங்கள் இப்ப இதுல வந்து கொஸ்டின் எழுதின மாதிரி நாங்க ஒரு வேலை செய்யலாம், ரெண்டு சைடும் போயிட்டு ஒரு கொஸ்டால பிரிச்சு போட்டோம் நாங்கள் செய்துட்டு போகலாங்க, பிரச்சனை இல்லையா. ஓகே அப்படியும் செய்து கொள்ளலாம். ஓகே ரைட். ஓகேண்டா பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறாண்டா, வழக்கமான குறியீட்டு ஒரு முக்கோணி ஏபிசிக்கு வந்து பிள்ளைகள் கொசைன் நெறியை வந்து நிறுவட்டுமா, ஒரு கொசைன் நெறியை வந்து பிள்ளைகள் நிறுவட்டுமா. ஜாதாயனம் ஒரு முக்கோணத்துக்கு தான் நிறுவ போறோம். பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஜாதாயனம் ஒரு முக்கோணத்துக்கு நாங்க நிர்வகிக்கல, ஜாதாயனம் ஒரு முக்கோணத்துக்கு நிர்வகிக்கல, அது எந்த முக்கோணமாகவும் இருக்கு. அவன் ஸ்பெசிபிக்கா வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்களாண்டா பிள்ளைகள் நீங்க கொடுத்துக் கொள்ளலாம். நீங்க ஜாதாயனம் மண்டேக்கிற பிள்ளைகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கூர்கோண முக்கோணி என்றாலும் ஓகே, ஒரு விரிகோண முக்கோணி என்றாலும் ஓகே பிள்ளைகள், எதென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்ப கருத போறேன் ஒரு கூர்கோண முக்கோணியை வந்து பிள்ளைகள் கருத போறேன், ஒரு கூர்கோண முக்கோணியை வந்து நான் கருத போறேன், ஒரு கூர்கோண முக்கோணியை நான் இந்த இடத்துல கருத போறேன், ஒரு கூர்கோண முக்கோணியை கருத போறேன். அப்படி கருதிய பிள்ளைகள், ஒரு கூர்கோண முக்கோணியை கருதினால் அந்த முக்கோணத்தின 3 உச்சிகளும் வந்து எங்களால நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள், ஏபிசின்னு சொல்லி நோட் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு அதே நேரம் பிள்ளைகள் அந்த ஏ என்ற உச்சியுடைய அந்த அடைக்கிற கோணத்தை வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு ஏ கோணமாகவும், பி என்ற உச்சியை அடைக்கிற கோணம் வந்து பி கோணமாகவும், சி என்ற உச்சி அடைக்கிற கோணம் வந்து சி கோணமாகவும் வந்து பலமையான குறியீடுகளோட வந்து போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் அந்த ஏ கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை வந்து பிள்ளைகள் சிமோ ஏ என்ற பக்கமாகவும், பி என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை பிள்ளைகள் சிமோன் பி என்ற பக்கமாகவும், இந்த சி என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கத்தை பிள்ளைகள் சிமோன் சி என்ற கோணமாகவும் பக்கமாகவும் வந்து பிள்ளைகள் போட்டுக் கொள்ளலாம். அப்படி போடேக்கல எங்களுக்கு கேட்கிற கேள்வி பிள்ளைகள் கொசைன் விதியை வந்து வாய்ப்பு பார்க்க சொல்லி சொல்றான், கொசைன் விதியை வாய்ப்பு பார்க்க சொல்லி கேட்கிறான். என்னன்னு நாங்கள் வாய்ப்பு பார்க்கிறோம் நாங்கள், அப்ப நாங்க கொசைன் விதி என்ன சைன் விதி என்ன பிள்ளைகள், நாங்க ஜாதாயனம் ஒரு உச்சியை நாங்க கருதினோம்டா, ஜாதாயனம் ஒரு உச்சியை கருதினோம்டா பிள்ளைகள், அந்த உச்சியில இருந்து ஒரு செங்குத்தொண்ட நாங்கள் அதன் எதிர்பக்கத்துக்கு வந்து வரைச்சு கொள்ளுவோம். அப்ப இந்த ஏ என்ற உச்சியை கருதினோம்டா, அந்த ஏ என்ற உச்சிக்கு எதிர்பக்கமாக இருக்கிறது பிசி, அந்த பிசிக்கு வந்து ஒரு செம்பக்கத்தை நாங்கள் வரைஞ்சு கொண்டோம்டா பிள்ளைகள். அந்த செம்பக்கத்தின் அந்த கோடு வந்து பிள்ளைகள் இந்த பிசியை வந்து சந்திக்கிற புள்ளியை வந்து நான் இப்ப வைக்க போறேன் பிள்ளைகள், ஒரு டி என்று சொல்லி வைக்க போறேன். அப்ப டி என்று வச்சா பிள்ளைகள், இப்ப எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம் போல அடகு பிள்ளைகள், இந்த பைதகராஸ் தேற்றம் வந்து பிள்ளைகள் நாங்க இந்த இடத்துல வந்து பாவிச்சு கொள்ளலாம் போல இருக்கு. பைதகராஸ் தேற்றத்தை நாங்கள் இந்த இடத்துல பாவிக்கலாம் போல இருக்குது. என்னன்னு பாவிச்சு கொள்ளலாம் பைதகராஸ் தேற்றத்தை பாருங்க பிள்ளைகள். இப்ப நாங்க கருத போறோம் இந்த முக்கோணம் ஏடிசிக்கு, முக்கோணம் ஏடிசிக்கு பைதகராஸ் தேற்றப்படி வந்த பிள்ளைகள் நாங்க என்னத்தை பாவிக்க போறோம், எங்கட பைதகராஸ் தேற்றத்தை பாவிக்க பிள்ளைகள், எங்களுக்கு பைதகராஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா ஏடின்ற வர்க்கம், அதே நேரம் பிள்ளைகள் இந்த டிசி இந்த வர்க்கத்தை வந்து கூட்ட வாரது பிள்ளைகள் என்னது சமனாக இருக்கும் என்றால் இந்த ஏசி இந்த வர்க்கத்தை கூட்ட வாரதுக்கு சமனாக இருக்க போகுது, இந்த ஏசி இந்த வர்க்கத்தை கூட்ட வாரதுக்கு சமனாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அப்படி போட்டுக்கொள்ளைக பிள்ளைகள் எங்களுக்கு ஏடியும் தெரிய வேணும், டிசியும் தெரிய வேணும். ஆனா ஏசி வந்து எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏசியை வந்து தெரியும் பிள்ளைகள், பி என்று தெரியும், ஆகவே பி வர்க்கம்னு சொல்லி போடலாம். ஆகவே இப்ப காண வேண்டியவர் வந்து பிள்ளைகள் ஏடி இந்த நீளம் கண்டமென்றால் ஓகே, அதே நேரம் இந்த டிசி இந்த நீளம் கண்டமென்றால் ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த சி என்ற பக்கம் இருக்குதானே, இந்த சி என்ற பக்கத்தை வந்து பிள்ளைகள் பி என்ற இந்த கோணத்தோட வந்து பிள்ளைகள் கிடைத்திருமன்னா எங்களுக்கு என்ன வருமெண்டா பிள்ளைகள், இந்த பிடி என்ற நீளம் வந்து பிள்ளைகள் வரும், பிடி என்ற நீளம் வந்து எங்களுக்கு வரும். அதே நேரம் இந்த சி என்ற பக்கத்தை நிமித்தி விட்டம் என்றால், இந்த பி என்ற கோணத்தோட வந்து பிள்ளைகள் நிமித்தி விட்டம் என்றால் எங்களுக்கு என்ன நீளம் வரும் என்றால் இந்த ஏடி என்ற நீளம் வரும். ஆகவே ஏடி என்றவர் வந்து இப்ப இந்த தாள் தரலாம் படிச்சினாங்க, சி நிமித்தி விட்டம் என்றால்
sin b என்றவர் எங்களுக்கு வர போறார். sin b என்றவர் வர போறார். போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த சிய வந்து பிள்ளைகள் கிடத்தி விடைகள் நாங்கள் என்ன நீளத்தை கண்டுகொள்ளலாம்டா பிள்ளைகள் இந்த பிடியை வந்து நாங்க காணலாம் பிள்ளைகள். பிடியின் நீளத்தை வந்து பிள்ளைகள் காணலாம். அப்படி கண்டமண்டா பிள்ளைகள் இந்த பிடியின் நீளம் வந்து நாங்கள் வெளிக்கொள்ளலாம். என்ன வரப்போகுது? சி கோஸ் பி என்றவர் வரப்போற. சி கோஸ் பி என்றவர் வரப்போற. அப்ப அதில இருந்து பிள்ளைகள் நாங்க டிசி என்றவரை காணணும். டிசி என்றவர் பிள்ளைகள் இவ்வளவு நீளம் தான் டிசி. எங்களுக்கு டிசி என்றது உண்மையில என்னத்துக்கு சமனாக இருக்க போது என்றால் இந்த பிசியில இருந்து பிடியை கழிக்க வரதான் பிள்ளைகள் இந்த டிசிக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த பிசிக்கு பதிலாக பிள்ளைகள் நாங்க போட்டுக்கொள்ளலாம், ஏ போட்டுக்கொள்ளலாம். இந்த பிடிக்கு பதிலாக பிள்ளைகள் நாங்கள் இப்ப கண்டுனாங்க என்ன கண்டுனாங்க? சி கோஸ் பிய கண்டுனாங்க. அந்த இதை பிரதி இல்லாமா இல்லையா? பிரதியிட்டு கொள்ளலாம். அப்படி பிரதியிட்டு எங்களுக்கு தேவையான பைதகராஸ் தேற்றத்தை வந்து நாங்கள் இந்த இடத்துல வாய்ப்பு பார்க்கலாமா இல்லையா? வாய்ப்பு பார்த்து கொள்ளலாம். அப்படி வாய்ப்பு பார்க்க பிள்ளைகள் ஏடிக்கு பதிலாக பிள்ளைகள் நாங்க போட்டுக்கொள்ளலாம், சி சைன் பிய போட்டுக்கொள்ளலாம். சி சைன் பிய போடல அவருக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு வர்க்கம் என்ற ஒன்று வரப்போகுது. அதே நேரம் பிள்ளைகள் இந்த டிசிக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட்டுக்கொள்ளலாம் என்ற பிள்ளைகள் ஏ மைனஸ் சி கோஸ் பிய போட்டுக்கொள்ளலாம். ஏ மைனஸ் சி கோஸ் பிய போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள். அவருக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு வர்க்கம் என்ற ஒன்று வரப்போகுது. ஒரு வர்க்கம் என்ற ஒன்று வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏசின்ற வர்க்கம். அப்ப ஏசின்ற வர்க்கம் என்ற பிள்ளைகள் ஏசி தான் எங்களுக்கு தெரியும். இந்த ஏசின்ற நீளம் வந்து தெரியும் பிள்ளைகள் பி என்று தெரியும். ஆகவே அவருக்கு ஒரு வர்க்கம் வரப்போற. ஆகவே பி வர்க்கம் வரப்போற. இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இவர் வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு எக்ஸ்பான்ஷன் விரித்தலினம் என்றால் இவருக்கு நாங்க தனித்தனிய வர்க்கம் எழுதிய பிள்ளைகள் சி வர்க்கம் சைன் வர்க்கம் பி என்றவர் வரப்போற. போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். அதே நேரம் இவரை வந்து நாங்கள் எக்ஸ்பான்ஷன் செய்யல ஏக்கு ஒரு வர்க்கம் வரப்போது பிள்ளைகள் ஏ வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம். மைனஸ் 2 மடங்கு இவர் தர இவர் ரெண்டே பிள்ளைகள் 2 மடங்கு ஏசி கோஸ் பி என்றவர் வரப்போற. ஏசி கோஸ் பி என்றவர் வரப்போற. அதோட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவருக்கு வர்க்கம் எழுதியல சி வர்க்கம் கோஸ் வர்க்கம் பி என்றவர் வரப்போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு பி வர்க்கம் வரப்போகுது. இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த சி வர்க்கம் சைன் வர்க்கம் பி இந்த சி வர்க்கம் கோஸ் வர்க்கம் பி பிள்ளைகள் நாங்க ஒரு சி வர்க்கத்தை நாங்க எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் சைன் வர்க்கம் பி பிளஸ் கோஸ் வர்க்கம் பி என்றவரை வர போற. சைன் வர்க்கம் பி பிளஸ் கோஸ் வர்க்கம் பிக்கு பதிலாக என்னத்தை போட்டுக்கொள்ளலாம்? 1 என்றவரை போட்டுக்கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஏ வர்க்கம் வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு ஏசி கோஸ் பி என்றவர் வரப்போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு பி வர்க்கம் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு தேவையான கொசைன் விதி எங்களுக்கு வந்துட்டுதா இல்லையா? எங்களுக்கு கொசைன் விதி என்ன சொல்லுது? பி வர்க்கம் சொல்லி சொன்ன பிள்ளைகள் பி வர்க்கம் என்னது சமனாக இருக்கும் என்றால் ஏ வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் ஏ வர்க்கம் பிளஸ் சி வர்க்கம் மைனஸ் 2ac கோஸ் பி ஆக இருக்க போகுது. இங்க பி என்றவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு கோணமா என்ன வரும் என்றால் பி என்ற கோணம் வந்து வர வேணும். இதைத்தானே எங்களுக்கு கேட்டவன் நாங்கள் இப்ப பார்த்தாச்சு. கொசைன் விதியை வந்து நிறுவ சொல்லி சொன்ன பிள்ளைகள் நாங்கள் இப்ப நிறுவியாச்சு. விளங்குதா? அது நீங்க ஜாதாயினம் ஒரு முக்கோணத்துக்கு நிறுவினீங்கன்னா ஓகே பிள்ளைகள். அது செங்கோண முக்கோணம் என்ன ஓகே, கூர்ங்கோண முக்கோணி என்றாலும் ஓகே, அல்லது விரிகோண முக்கோணி என்றாலும் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஜாதாயினம் ஒரு முக்கோணத்துக்கு நீங்க கீறி கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. விளங்குதா? ரைட், ஓகேண்டா. இவருக்கா நோட் பண்ணி போட்டு ரைட். ஓகேயா? ஓகேண்டா பிள்ளைகள், நாங்கள் அந்த கேள்வியை வந்து அப்படியே கண்டினியூவா வந்து போய் கொண்டிருப்போம். அந்த கேள்வியை வந்து நாங்கள் கண்டினியூவா வந்து பார்த்து கொண்டு போவோம். அந்த கேள்வியை வந்து கண்டினியூவா பார்த்து கொண்டு போவோம். கேள்வி என்ன சொல்றாங்கடா பிள்ளைகள்? n belongs to integer இருக்கு. n belongs to integer இருக்கு. x என்றவர் வந்து not equal to n pi. x என்றவர் not equal to n pi plus 5/2 ஆக இருக்க போதா. x is equal to x not equal to n pi plus 5/2 ஆக இருக்க போதா.
இப்படி ஒரு தொடர்பு பிள்ளைகள் எங்களுக்கு காட்ட சொன்ன வடிவம் என்னன்னா sin 2x sin 2x sin 2x ஒரு வடிவத்துக்கு காட்டுமா 2 tan x over 1 plus tan squared x 1 plus tan squared x க்கு சமம்னு சொல்லி காட்டுமா 1 plus tan squared x க்கு சமம்னு சொல்லி காட்டுமா புரியுதா ஓகே அப்ப நாங்கள் இவரை வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப நிறுவ போறோம் இவரை என்ன செய்ய போறோம்னா நிறுவ போறோம் என்னன்னு நிறுவுறது பாருங்க இப்ப முதலாவது வந்து பிள்ளைகள் இவருக்கு வந்து ஒரு தொடர்பு ஒன்று தந்திருக்காங்க அதாவது இந்த ஒரு தொடர்பு தந்தாண்ட பிள்ளைகள் இந்த ஒரு தொடர்பை வச்சு நாங்க ஒன்று கலைக்க வேண்டி வரப்போகுது பாருங்க x வந்து not equal to n5 plus 5/2 ஆக இருக்கும்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் cos x என்றவர் எடுக்கிற பெருமானத்தை நாங்கள் கருதினோம் என்றால் cos x என்றவர் எடுக்கிற பெருமானத்தை கருதினோம் என்றால் பாருங்க இந்த x என்றவர் வந்து பிள்ளைகள் 0 என்ற பெருமானத்தை எடுக்குமா பாருங்க 0 என்ற பெருமானத்தை எடுக்குமா எடுக்காது ஏன் எடுக்காது பாருங்க n என்றவர் வந்து பிள்ளைகள் இப்ப நீங்க இதை விடுங்க பிரச்சனை இல்லை இதை விடுங்க n என்றவருக்கு பதிலா பிள்ளைகள் நீங்க 0 போட்டு பாருங்க n என்றவருக்கு 0 போட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வரப்போகுது n என்றவருக்கு வந்து பிள்ளைகள் நீங்க 0 போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரப்போகுது இவெல்லாம் 0 வரைக்குல 5/2 சொல்லி வரப்போகுது பிள்ளைகள் அப்ப என்ன வரப்போகுது x-க்கு பதிலாக 5/2 என்றவர் வரப்போறார் ஆகவே x என்றவர் வந்து பிள்ளைகள் not equal to என்னவாக இருக்க போகுது 5/2 ஆக இருக்க போகுது அப்ப x வந்து not equal to 5/2 ஆக இருக்க பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தெரியும் ரெண்டு பக்கமும் நாங்கள் cos எடுத்தோம்னா cos x என்றவர் not equal to என்னவாக இருக்க போகுது cos 5/2 ஆக இருக்க போகுது அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் cos x என்றவர் வந்து பிள்ளைகள் not equal ஆக இருக்க போகுது cos 5/2 உரிய பெருமானம் என்ன 0 ஆக இருக்க போகுது ஆகவே இந்த மேல இருக்கிற தொடரை பயன்படுத்தி பிள்ளைகள் நீங்க ஒரு தொடர் கொண்டு எடுக்கலாம் போல இருக்க பிள்ளைகள் cos x என்றவர் வந்து 0க்கு சமன் இல்லாமல் இருக்கும் 0க்கு சமன் இல்லாமல் இருக்கும் ஓமா இல்லையா 0க்கு சமன் இல்லாமல் இருக்கும் ஓமா இல்லையா இல்ல நீங்க இந்த இதுக்கு வந்து ஒன்றுக்கு நிறுவீங்கன்னா ஓகே இப்ப ஜாதாயனம் ஒரு முக்கோணத்துக்கு தானே கேட்டோம் இப்ப ஜாதாயனம் ஒரு முக்கோணத்துக்கு கண்டேங்க அது கூர்ங்கோண முக்கோணி என்றான விரிகோண முக்கோணி என்றான செங்கோண முக்கோணி என்றான அந்த மூன்றே ஏதாவது ஒன்றுக்கு வந்து நீங்க நிறுவி கொடுத்து விட்டீங்கன்னா ஓகே ரைட் அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கோம் என்னன்னா cos x என்றவர் வந்து not equal to 0ன்னு சொல்லி ஒரு முடிவை வந்து எடுத்து கொண்டாச்சு ஓகேயா இதுல இருந்து என்ன செய்ய போறோம்னா மேல இருக்கிற முடிவுக்கு வந்து நாங்கள் இவர் வந்து சரியான்னு சொல்லி பார்க்க போறோம் ரைட் இவரை வந்து நிறுவ போறோம் ரைட் பாப்போம் sin 2x வந்து இப்படி ஒரு வடிவத்துக்கு எழுதலாம்னு சொல்லி பார்க்க போறோம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் sin 2x என்றவர் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் நாங்க வளமையாவே sin x லையும் cos x லையும் வந்து நாங்க எழுதுறாங்க sin x லையும் cos x லையும் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க இந்த sin 2x வந்து பிள்ளைகள் எழுதிக்கொள்ளலாம் 2 மடங்கு sin x cos x என்றவர் வந்து பிள்ளைகள் வரப்போகுது இது நாங்க வளமையாவே எழுதுற நோடா இல்லையா எழுதிக்கொள்ளலாம் அப்ப sin 2x sin x cos x சொல்லி எழுதிக்கொள்ளலாம் அப்படி எழுதேகல்ல எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் இந்த இடத்துல எங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒரு tan x என்றவர் தேவை இங்க ஒரு சண்டு இருக்குது ஓகே சண்டுன்றவர் இருக்கிறார் ஓகே பிரச்சனை இல்லை ஆனா இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் ஒரு tan x என்றவர் எங்களுக்கு தேவை அப்ப கொண்டுடலாமா இல்லையா கொண்டுடலாம் என்னென்று கொண்டுடலாம் அப்ப இந்த இடத்துல ஒரு tan x என்றவர் எங்களுக்கு தேவையாண்டா பிள்ளைகள் இதுக்கு கீழே பிள்ளைகள் ஒரு cos x என்றவர் எங்களுக்கு கொண்டுறோணும் இதுக்கு கீழே ஒரு cos x என்றவரை கொண்டுற வேணும் ஓமா இல்லையா ஓ அப்ப ஒரு cos x என்றவரை கீழே நாங்க கொண்டுறோம்டா பிள்ளைகள் ஒரு cos x நாங்க கீழே கொண்டுறோம்டா பிள்ளைகள் இல்லாத cos x நாங்க கொண்ட இல்லாதானே அப்ப கீழே ஒரு cos x ஆல பிரிச்சோம் என்றால் அதுக்கு பதிலாக மேலே என்னத்தால பெருக்க வேண்டி வரப்போகுது ஒரு cos x ஆல பெருக்க வேண்டி வரப்போகுது ஆகவே cos பெருக்கம் x சொல்லி வந்துச்சு விளங்குதா இப்ப உங்களுக்கு விளங்குதா ஏன் நான் இந்த cos x ஆல பிரிச்சேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டுதா பாருங்க நாங்கள் ஒரு கணியத்தால வந்து பிரிக்க பிள்ளைகள் பிரிக்கிற கணியம் வந்து ஒரு நாளும் 0 இருக்கக்கூடாது அதுக்குத்தான் பிள்ளைகள் இந்த தொடர் கொண்டு தந்தவன் நாங்கள் இங்க எடுத்துட்டோம் பாருங்க இந்த தொடர்பு பயன்படுத்தி cos x என்றவர் வந்து 0 பெருமானத்தை எடுக்கான்னு நாங்க எடுத்துட்டோம் ஆகவே நாங்கள் இந்த கணியத்தால வந்து பிரிக்கலாமா இல்லையா பிரிச்சு கொள்ளலாம் அந்த முடிவு வந்து முக்கியம் பிள்ளைகள் அப்ப இதுல ஒரு இது வந்து தந்திருக்கிறான் ஒரு தொடர்பு தந்திருக்காண்டா அதுக்கான ரீசன் என்ன அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் விளங்குதா பயன்படுத்திக்கல நாங்க இந்த இடத்துல cos x ஆல பிரிக்கலாம் அதை பிரிக்கலாம்ன்றதை நாங்க காட்டுறதுக்காகத்தான் இந்த தொடர்பை வந்து அவன் தந்திருக்கிறான் விளங்குதா ரைட் ஓகே அப்ப அதுல இருந்து பார்த்தோம்டா பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் இப்ப எங்களுக்கு தேவையான வடிவத்தை பார்க்க பிள்ளைகள் sin x cos x பயிலாக பிள்ளைகள் tan x போட்டுக் கொள்ளலாம் அப்ப எங்களுக்கு தேவையான ஒரு tan x என்றவர் வந்துட்டார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு cos பெருக்கம் x என்றவர் வந்துட்டார் ஆனா எங்க ஆன்சர்ல பாத்தீங்கன்னா கீழே தான் ஒரு 1 plus tan squared x என்றவர் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு எங்களுக்கு தெரியும் 1 plus tan squared x 1 plus tan squared x பயிலாக என்னத்தை போட்டுக் கொள்ளலாம்
செக்ஸ்கேடெக்ஸை போட்டுக்கொள்ளலாம். செக்ஸ்கேடெக்ஸை போட்டுக்கொள்ளலாம். அப்ப செக்ஸ்கேடெக்ஸ்ன்றது உங்களுக்கு வரணும் என்றால் அது நாங்க என்னன்னு கொண்டுடலாம், கொஸ்கேடெக்ஸால கொண்டுடலாம். எங்களுக்கு தெரியும் ஒரு கொஸ்கேடெக்ஸ்ன்றது என்னது சமனாக இருக்க போகுது, 1 செக்ஸ்கேடெக்ஸுக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே கொஸ்கேடெக்ஸுக்கு பதிலாக போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் 1 செக்ஸ்கேடெக்ஸை போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடுக எங்களுக்கு தேவையான வடிவம் அப்படியே வந்துட்டு 2 tan x 2 tan x ஓவர் செக்ஸ்கேடெக்ஸுக்கு பதிலாக நாங்கள் டேன்ல கழிச்சு கொள்ளலாம். என்னன்னு கழிக்கலாம், 1 plus tan squared x 1 plus tan squared x is equal to seksquared x இருக்க போகுது. இதைத்தான் எங்களுக்கு நிறுவ சொல்லி சொன்னவன் நாங்கள் இப்ப நிறுவியாச்சு. ரைட், ஓகே ஓகேண்டா இவர்களுக்கு அவங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் sin 2x வந்து பிள்ளைகள் 2 tan x over 1 plus tan squared x சமன்னு சொல்லி காட்டுமா, நாங்கள் இப்ப காட்டுறோம். ஓகே ஓகேண்டா வெளியே போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. சரி, ரைட். பார்த்தோம்டா பிள்ளைகள் அடுத்த இதை பார்த்தோம்னா ஒரு முக்கோணி ஏபிசிஎல். அப்ப முக்கோணி ஏபிசியை பற்றி பிள்ளைகள் கலைக்கிறான், முக்கோணி ஏபிசியை பற்றி கலைக்கிறான் பிள்ளைகள். ஆகவே நாங்கள் ஒரு முக்கோணத்தை வந்து நாங்கள் கீறிக்கொள்வோம், ஒரு ஏபிசி என்ற முக்கோணத்தை கீறிக்கொள்வோம். ஒரு ஏபிசி என்ற முக்கோணத்துல வந்து ஏபியின் நீளம் வந்து சொல்லியிருக்கிறான் பிள்ளைகள், ஒரு ஏபியின் நீளம் வந்து பிள்ளைகள் சொல்லியிருக்கிறான் 20 சென்டிமீட்டராக இருக்க போதாம். ஏபியின் நீளம் வந்து ஒரு 20 சென்டிமீட்டராகவும் பிசியின் நீளம் வந்து பிள்ளைகள் 10 சென்டிமீட்டராகவும் இருக்க போதாம். பிசியின் நீளம் பிள்ளைகள் 10 சென்டிமீட்டராகவும் இருக்க போதாம். அதே நேரம் பிள்ளைகள் sin 2b என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போதென்றால் sin 2b என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போதென்றால் 24 கீழ் 25 சமனாக இருக்க போதாம். 24 கீழ் 25 சமனாக இருக்க போதாம். அப்படி இருக்க பிள்ளைகள் அத்தகைய இரு வேறு வேறான முக்கோணிகள் இருக்கிறதென காட்டி ஒவ்வொன்றுக்கும் ஏசியின் நீளத்தை வந்து காணட்டுமா. அப்ப என்ன கேட்கிறான்டா பிள்ளைகள், இந்த நிபந்தனைக்கு பிள்ளைகள் 2 முக்கோணங்கள் இருக்குதான், 2 முக்கோணங்கள் இருக்குதுன்னு காட்டிட்டு அந்த 2 முக்கோணத்தின்டையும் ஏசியின் நீளத்தை காணட்டுமா, ஏசியின் நீளத்தை காணட்டும். நான் வளமையான முக்கோணத்தின் இதுல கதைப்போம் பிள்ளைகள், கதை கேட்கல. இந்த ஏபி என்ற நீளம் வந்து பிள்ளைகள் என்னவாக இருக்க போறோம்னா இவராத்தான் இருக்க போற. நாங்கள் கோணங்கள் அடிப்படையில பார்க்கல, இவர் வந்து ஒரு ஏ கோணமாக இருக்க போறார், இவர் பி கோணமாக இருக்க போறார், இவர் சி கோணமாக இருக்கல. நாங்க வெளியே கொள்ளலாம் பிள்ளைகள். இந்த ஏபி என்றவர் வந்து பிள்ளைகள் இவளாம் வந்து 20 வெளியே கொள்ளலாம். அதே நேரம் பிசி என்றவர் பிள்ளைகள் தந்திருக்கிறாங்க 10 தந்திருக்கிறாங்க. ஆகவே பிசிக்கு பதிலாக பிள்ளைகள் வெளியே கொள்ளலாம், 10 இந்த இடத்துல வெளியே கொள்ளலாம். கேட்ட கேள்வியும் ஏசிக்குரிய நீளம் தான் பிள்ளைகள் கேட்டு இருக்கிறான். ஓகேயா, ஏசி உரிய நீளம் தான் பிள்ளைகள் எங்களுக்கு கேட்டிருக்கிறான். ரைட், ஓகேயா, ஓகே. இப்ப இதுல இருந்து பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள், இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். எங்களை தந்த இந்த தொடர்பை வந்து நாங்கள் இப்ப இந்த இடத்துல பாவிக்கலாமா இல்லையா, தந்த இந்த தொடர்பை நாங்கள் இந்த இடத்துல பாவிக்கலாமா இல்லையா, பாவிச்சு கொள்ளலாம். என்னண்டு sin 2b என்றவர் வந்து பிள்ளைகள் 24 25 தந்திருக்கிறான், 24 25 தந்திருக்கிறான் பிள்ளைகள். அதுல இருந்து ஏதாவது ஒன்றை பாவிக்கலாமா இல்லையான்னு பார்ப்போம். அதுல இருந்து பாவிக்கலாம். என்னன்னு பாவிக்கலாம், மேல இருக்கிற தொடரை பாருங்க, மேல இருக்கிற தொடரை பாத்தீங்கன்னா sin 2x என்ன வடிவத்துல போடலாம்னு தந்திருக்கிறான், 2 tan x over 1 plus tan squared x போடலாம்னு தந்திருக்கிறான். அப்ப அந்த தொடர்பை நாங்கள் இந்த இடத்துல பாவிக்கல. எங்களுக்கு x மாதிரி இங்க என்ன இருக்க போறார் என்றால் ஒரு b என்றவர் இருக்க போறார். ஆகவே sin 2bக்கு பதிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் 2 மடங்கு tan b over 1 plus tan squared b என்றவர் வரப்போறார், 1 plus tan squared b என்றவர் வரப்போறார். அது இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்றா பிள்ளைகள் 24 25க்கு சமனாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா, போடலாம். இப்ப பிள்ளைகள் எங்களுக்கு இந்த b என்ற கோணத்தை வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப கண்டுட்டோம் என்றால், இந்த b என்ற கோணத்தை வந்து பிள்ளைகள் நாங்கள் இப்ப கண்டுட்டோம் என்றால் அதுல இருந்து எங்களுக்கு தேவையான சைன் விதியை பாவிச்சாண்டேன்னா கொஸ் விதியை பாவிச்சாண்டேன்னா எங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நாங்க போய்கொள்ளலாம். அப்படி போய்க்கல இந்த பியை வந்து நாங்கள் இப்ப காண போறோம். அப்படி பியை பாவிக்க பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி வரப்போ ஒரு பிள்ளைகள். அப்ப அந்த இருபடி சமன்பாட்டை நாங்கள் சுருக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யலாம். இந்த tan b க்கு பதிலா பிள்ளைகள் ஒரு பிரதியீடு மாதிரி ஒன்றை வச்சுக்கொள்ளலாம். ஒரு t என்ற பிரதியீட்டை வச்சுக்கொண்டோம் என்றால் ஒரு வேலை செய்யலாம். tan b இருக்கிற இடத்துல பிள்ளைகள் t என்றதை போட்டுக்கொண்டோம் என்றால் 2t over 1 plus t squared is equal to என்னன்னு வரப்போகுது 24 கீழ் 25 வரப்போகுது, 24 கீழ் 25 வரப்போகுது. அவ போட்டு சுருக்கணும்டா பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடு வடிவத்துல வரப்போகுது. என்னண்டு 24 t இருக்கா, இந்த 25 பிள்ளைகள் சண்டோட பெருக்கைகள் 50 போயிடும், 50 சமனுக்கு அங்கால போய்க்கல மைனஸா போய்க்கல -50t சொல்லி வரப்போகுது, -50t வரப்போகுது. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு சக 24 வரப்போகுது பிள்ளைகள். அது சமன் என்னன்னு வந்துச்சு 0 சொல்லி வந்துச்சு. அப்ப ஒரு வேலை செய்யலாம், நாங்க ஒரு சண்டால சுருக்கணும்டா 12 t இருக்காம், 12 t இருக்காம் -25t சக 12 சமன் 0 சொல்லி ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றை எடுத்தாச்சு. ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றை நாங்கள் இப்ப என்ன செய்துட்டோம் எடுத்துட்டோம்.
அப்ப ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று நாங்க எடுத்துட்டோம்டா பிள்ளைகள், ஒரு இருபடி சமன்பாடு ஒன்று நாங்க எடுத்துட்டோம்டா பிள்ளைகள். இதுல இருந்து டீன்ற பெருமானத்தை வந்து நாங்க காணலாமா காணலாதா கண்டு கொள்ளலாம். இவருக்கு வந்து பிள்ளைகள் ஒரு இருபடி சமன்பாடு கேரணி இருக்குதா, நான் நினைக்கிறேன் கேரணி இருக்குமா நினைக்கிறேன். கேரணியை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதி கொடுறேன். இதற்கு பிள்ளைகள் கேரணி இருக்குமா நினைக்கிறேன் பிள்ளைகள். கேரணியை பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு கேரணி 4t-3 வருமா நினைக்கிறேன். 4t-3 ஒரு கேரணியாக இருக்க போற. இன்னொரு கேரணியை பாத்தீங்கன்னா 3t -4 வந்து பிள்ளைகள் ஒரு கேரணியாக வரப்போற, இன்னொரு கேரணியாக வரப்போற. போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அப்படி போடைக்க பிள்ளைகள் 2 கேரணிகளை பெருக்கிக்க எங்களுக்கு 0 வருதுண்டா பிள்ளைகள். ஒரு டீய எழுவாய் மாற்றம் செய்தீங்கன்னா ஒரு டீ வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னா 3x4 வரப்போற. இன்னொரு டீய பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 4x3 வரப்போற. அப்ப பாத்தீங்கன்னா டீக்கு எத்தனை பெருமானம் வந்துச்சு, 2 பெருமானம் வந்துச்சு. அப்ப டீக்கு 2 பெருமானம் வந்தா பிள்ளைகள், டீக்கு 2 பெருமானம் வந்துட்டு டீக்கு 2 பெருமானம் வந்துட்டு இப்ப உங்களுக்கு எழுத தெரியும் பிள்ளைகள். டீக்கு பதிலாகத்தான் நாங்கள் என்ன பிரதியீடு வச்சினாங்க, ஒரு tan b என்ற பிரதியீடு வச்சினாங்க. ஆகவே tan b பெருமானம் என்னவாக இருக்க போகுது, 3x4 இருக்க போகுது. அதே நேரம் பிள்ளைகள் இன்னொரு ஆன்சர் வரப்போகுது, இன்னொரு ஆன்சர் வரப்போகுது. அந்த ஆன்சர் என்ன, 4x3 இருக்கீங்களா, இன்னொரு ஆன்சர் வரப்போகுது. அப்ப 4x3 இந்த இடத்துல போட்டோம் என்றால் இன்னொரு ஆன்சர் பிள்ளைகள் tan b is equal to 4x3 வரப்போற. tan b என்றவர் 4x3 வரப்போற. போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அப்ப இதுல இருந்து பாக்குற பிள்ளைகள் எங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 கோணங்கள் வருது பிள்ளைகள், 2 கோணங்கள். அப்ப b என்ற கோணத்தை அடிப்படையா வச்சு டேனுக்கு 2 பெருமானம் பாரபடியால நாங்கள் இதுல இருந்து நாங்க சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பிக்கு 2 கோணங்கள் வாரபடியால, அதாவது பி என்ற கோணத்துக்கு 2 பெருமானங்கள் வாரபடியால நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் எங்கட பிக்கு வேறு வேறான தீர்வுகள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா. பி கோணத்திற்கு வேறு வேறான தீர்வுகள் வருதுன்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா. வேறு வேறான தீர்வுகள் உண்டு, வேறு வேறான தீர்வுகள் உண்டு. ஆகவே நாங்கள் எழுதிக்கொள்ளலாம் பிள்ளைகள், வேறு வேறான தீர்வுகள் உண்டு என்றபடியால இது வேறு வேறான முக்கோணிகள் உண்டுன்னு சொல்லி எழுதிக்கொள்ளலாம். இது வேறு வேறான முக்கோணி உண்டு. எழுதலாமா இல்லையா, எழுதி கொள்ளலாம். முக்கோணிகள் உண்டு. ஏன்னா பாத்தீங்கன்னாலே விளங்கு பிள்ளைகள், tan b க்கு பிள்ளைகள் 2 பெருமானம் இருக்கீங்களா, பிக்கு வந்து பிள்ளைகள் 2 பெருமானம் பெற போகுது. பி கோணத்துக்கு அவ கோணத்துக்கு 2 பெருமானம் பெருக்க பிள்ளைகள் 2 முக்கோணங்கள் வந்து இங்க அடங்கி இருக்க போற. அதைத்தான் நாங்கள் இங்க எடுத்து செய்து வச்சிருக்கோம், போட்டு வச்சிருக்கிறோம். விளங்குதா, ரைட், ஓகேயா, ரைட். அப்ப இதுல இருந்து பிள்ளைகள் பிள்ளைகள் நாங்க பார்க்கல. எங்களுக்கு தெரியும் tan b என்றவர் 3x4 இவர் வந்து 4x3 இருக்க பிள்ளைகள். நாங்கள் ஒரு பைதாகரஸ் தேற்றத்தை பாவிச்சு ஒரு பி கோணத்தை நாங்கள் கருதினோம் என்றால், ஒரு பி கோணத்தை கருதினோம் என்றால் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் இவர் 3 இருக்க போற, இவர் 4 இருக்கீங்க. இந்த கோணத்தை இந்த பக்கத்தை பிள்ளைகள் நாங்கள் எழுதிக்கொள்ளலாம், 5 சொல்லி எழுதிக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த கோணம் b இருக்கீங்களா, அதாவது tan b என்றவர் 3x4 இருக்கீங்களா நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த tan b என்றவர் பிள்ளைகள் 4x3 இருக்க பிள்ளைகள் நாங்கள் எழுதிக்கொள்ளலாம். b என்றவர் இவர் 4 இவர் 3 இருக்கீங்களா, இவர் 5 வரப்போற. அப்ப 5 வரைக்குள்ள பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். கொஸ் பிக்கு வந்து பிள்ளைகள் 2 பெருமானம் பெறப்போகுது. அப்ப tan பிக்கு 2 பெருமானம் வந்துட்டு tan பிக்கு 2 பெருமானம் வந்துட்டு பிள்ளைகள் கொஸ் பிக்கு 2 பெருமானம் பெறப்போகுது. அப்ப ஒரு கொஸ் பிக்குரிய பெருமானம் என்ன பெருமானம் பெறப்போகுது, அயல் பக்கத்தின் செம்பக்கம். அயல் பக்கத்தின் செம்பக்கம் அண்டைகள 4x5 ஒரு பெருமானம் பெறப்போகுது. இன்னொரு ஆன்சரை பாத்தீங்கன்னா 3x5 இன்னொரு பெருமானமாக இருக்க போற. 3x5 இன்னொரு பெருமானமாக இருக்க போற. போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால், ஏசிக்குரிய நீளம் தான் பிள்ளைகள் கேட்கிறான். ஏசிக்குரிய நீளம் தான் பிள்ளைகள் கேட்கிறான். எங்களுக்கு தெரியும் இந்த ஏசிக்குரிய நீளத்தை வந்து பிள்ளைகள் நாங்க வளமையான குறியீடுல குறிக்கிற பிள்ளைகள் இவரை பி என்ற நீளத்தால வந்து குறிச்சு கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த ஏவிக்கு பயிலா பிள்ளைகள் நாங்க வளமையான குறியீடுல குறிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள், சி என்ற நீளத்துல குறிச்சு கொள்ளலாம். அதே நேரம் இந்த பிசிக்கு பயிலாக பிள்ளைகள் ஏல கொடுக்கல மேல இருக்கிற முடிவை வந்து பிள்ளைகள் இந்த இடத்துல பாவிக்கலாம் போல இருக்குது. என்ன முடிவு, எங்கட கொசைன் விதியை வந்து பாவிக்கலாம் போல இருக்குது. எங்க கொசைன் விதி எங்களுக்கு என்ன சொல்லுது, கொசைன் விதி அதாவது நாங்க முதல்ல என்ன பாவிச்சுனாங்கன்னா b squared is equal to a squared plus c squared minus 2ac cos b ன்னு சொல்லி படிச்சனாங்க. அப்ப இதுல இருக்க எங்களுக்கு தேவையானது வந்து பிள்ளைகள் பிக்குரிய நீளம் தான் பிள்ளைகள் தேவை. ஆகவே பி வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கொண்டு ஒரு வேலை செய்யலாம். ஏ வர்க்கத்துக்கு பயிலா பிள்ளைகள் நாங்கள் பிரதியிட்டுக் கொள்ளலாம். ஏ வர்க்கத்துக்கு பயிலா நாங்க போட்டனாங்க 10 போட்டனாங்க. ஆகவே 10 வர்க்கம் என்ன வரப்போகுது, 100 வரப்போகுது. சிக்கு பயிலாக பிள்ளைகள் 20 வந்தது பிள்ளைகள், 20 வர்க்கம் என்ன வரப்போகுது, 400 வரப்போகுது. 2 தர ஏக்கு பயிலாக 10ஐயும் சிக்கு பயிலாக என்னத்தை போட போறோம், ஒரு 20ஐயும் போட போறோம். அதே நேரம்
ஒருக்கா கொசுக்கு பதிலாக என்னதை போட போறோம் என்றால் நாலுங்கள் அஞ்ச போட போறோம். இன்னொருக்கா கொசுக்கு பதிலாக என்னதை போட போறோம் என்றால் மூன்றுங்கள் அஞ்சையும் நாங்கள் போட்டு கொள்ள போறோம். அப்ப ஒருக்கா நாங்க என்னதை போட போறோம் என்றால் ஒரு நாலுங்கள் அஞ்ச போட்டு என்னத்தை கண்டுகொள்ளலாம் பிள்ளைகள் பி வர்க்கத்தை காணலாம். நான் இதில் அழிச்சு கொள்றேன். பி வர்க்கத்தை காணலாம். அப்படி பி வர்க்கத்தை காணிக்கிறவங்களுக்கு என்ன ஆன்சர் வர போற? நான் நினைக்கிறேன் இவரை சுற்றுறதான வேலை சுரிக்கணும்டா 100 400 ஆள் பிரிக்கணும்டா 500 வர போகுது பிள்ளைகள். அதே நேரம் இவரை சுருக்கிக்க பிள்ளைகள் இந்த 5 20 ஆள் சுருக்கிக்கல 4 வர போகுது. அந்த 4 ஆள் பிரிக்கணும்டா 16 2 ஆள் பிரிக்கணும்டா 32 ரெண்டுக்குள்ள 320 சொல்லி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 320 சொல்லி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓமா இல்லையா? சுருக்கல்ல ஏதாவது பிள்ளைகள் இருக்கு மாதிரி சுருக்கிறதான வேலை அப்படி சுருக்கணும்டா 320 வர நினைக்கிறேன். 320 320 5 இவர் 4 4 பிரிக்கணும்டா 16 2 ஆள் பிரிக்கணும்டா 32 32 10 பிரிக்கணும்னா 320. ஆகவே பி வர்க்கம் என்றவர் வந்து பிள்ளைகள் இப்ப எங்களை வந்துட்டு என்னண்டு 500ல இருந்து 320 கழிச்சோம்னா 180 வரப்போற. இதுல இருந்து பி நிலத்தை கண்டிங்கண்டா பிள்ளைகள் வர்க்க மூலத்துக்குள்ள 180 சொல்லி வரப்போற. இவ்வளவு சென்டிமீட்டர் வரப்போகுது. ஆகவே நாங்கள் ஒருக்கா கொஸ் பி என்றவர் 4 5 எடுக்க பிள்ளைகள் எங்களோட ஏசி என்ற நிலம் பி என்றது எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது ஏசியாக இருக்க போகுது. ஆகவே ஏசி நிலம் என்னென்று வந்துட்டு 180 சென்டிமீட்டர் வந்துட்டு அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள 180 சென்டிமீட்டர் வந்துச்சு. இதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு இன்னொரு தொடர் கொண்டு வரப்போகுது. இன்னொரு தொடர் கொண்டு வரப்போகுது. அந்த தொடர்பு என்ன? கொஸ்பி என்றவர் 3 5 வரப்போகுது. கொஸ்பி என்றவர் 3 5 வரப்போற வேலை. அவ கொஸ்பி என்றவர் வந்து பிள்ளைகள் 3 5 வரைக்குள்ள கொஸ்பி என்றவர் 3 5 வரைக்குள்ள நாங்க போட்டுக் கொள்ளலாம். பி வர்க்கம் சமன் பி வர்க்கம் சமன் ஏக்கு பதிலாக நாங்க 10 வர்க்கம் தான். ஆகவே 100 என்றவர் அப்படியே வரப்போற. சிக்கு பதிலாக 20 தான். 20 வர்க்கம் 400 வரப்போது பிள்ளைகள் போட்டுக் கொள்ளலாம். மைனஸ் 2 மடங்கு ஏக்கு பதிலாக 10 பி சிக்கு பதிலாக 20 கோஸ் பிக்கு பதிலாக என்னதை போட போறோம்னா ஒரு 3 5 போட போறோம். அப்படி 3 5 நாங்க போட்டு சுருக்கணும்டா எங்களுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது 100 400 ஆள் கூட்டினோம்டா 500 சொல்லி வரப்போகுது பிள்ளைகள். மைனஸ் இந்த 5 20 ஆள் சுருக்கணும்டா 4 வரப்போகுது. அந்த 4 3 ஆள் பெருக்கணும் என்றால் 12 12 24 240 வரும்னு நினைக்கிறேன். ஆகவே போட்டு சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் 500ல இருந்து 240 போச்சண்டா பிள்ளைகள் 260 வரும்னு நினைக்கிறேன். 260 வரும்னு நினைக்கிறேன் பி வர்க்கம். ஆகவே இதுல இருந்து பி நிலைமை என்ன வரப்போகுது வர்க்க மூலத்துக்குள்ள 260 சொல்லி வரப்போகுது. ஆகவே இதுல இருந்து ஏசி நிலத்தை கண்டமெண்டா என்ன வருமானம் வரப்போகுது வர்க்க மூலத்துக்குள்ள 260 சென்டிமீட்டர் சொல்லி வரப்போகுது. வர்க்க மூலத்துக்குள்ள 260 சென்டிமீட்டர் சொல்லி வரப்போகுது. ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா 2 வேறுவரான தீர்வுகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னவன். ஆகவே 2 வேறுவரான முக்கோணிகள் உண்டு. ஒருக்கா கொஸ்பி என்றவர் 4 5 ஒரு முக்கோணம் ஒன்று வரப்போகுது. அதே நேரம் கொஸ்பி என்றவர் 3 5 ஒரு முக்கோணம் ஒன்று வரப்போகுது. ஆகவே அந்த 2 கோணங்களையும் அடிப்படையாக வச்சு மேல ஒரு கொசைலிய வந்து வாய்ப்பு பார்க்க சொல்லி சொன்னவன். அந்த வாய்ப்பு பார்க்கிற மெதட்டையும் பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான ஏசி நிலத்தை கண்டாச்சா இல்லையா கண்டு கொண்டாச்சு. இவ்வளவு பிள்ளைகள் ஓகே ஓகேண்டா பிள்ளைகள் வெளியே போட்டு சொல்லுங்க. அடுத்த சி பாட்டுக்கு வந்து நாங்க போய்கொள்வோம். சரியா ஓகேண்டா எழுதிட்டு சொல்லுங்க. சி பாட்டுக்கு போய்கொள்வோம். ஜென்சி வந்து ஏதோ டவுட் வந்து கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குமா இருந்தா பிள்ளைகள் நீங்க அட்மிட் பண்ணி போட்டு ஒரு கேளுங்க. சர்ச்சில் போடிக்கல சில நேரங்கள்ல நான் அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணி போட்டு போக சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்பாட்ல வந்து நீங்க ஒரு அட்மிட் பண்ணி போட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ரைட், ஓகே. ஓகேண்டா சி பாட்டுக்கு வந்து போகணும். ஓகேண்டா சி பாட்டுக்கு வந்து போயிட்டு போகணும். ரைட், ஓகே. ஓகேண்டா சி பாட்டுக்கு வந்து நான் போய்கொள்வோம். ரைட், சி பாட்டு என்ன கேள்விண்டா பிள்ளைகள்? இன்வெர்ஸ்ல தான் உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. என்ன இன்வெர்ஸ்ல வந்து கேள்வி வந்திருக்கு? என்ன இன்வெர்ஸ்ல கேள்வி என்றால் சைன் இன்வெர்ஸுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சைன் இன்வெர்ஸ் 1 plus e to the power minus 2x 1 plus e to the power minus 2x അതിന്റെ അരയാമടുക്കണ്ട് തന്നിരിക്കണം. ഒരു അരയാമടുക്കണ്ട് തന്നിരിക്കണം. ഓക്കെയാ? അതിന്റെ അരയാമടുക്കണ്ട് തന്നിരിക്കണം. അതേ നേരം tan inverse e to the power x tan inverse or e to the power x is equal to tan inverse 2 ன்னு தந்திருக்கிறான். ஒரு tan inverse 2 ன்னு சொல்லி தந்திருக்கிறான். ஓகே, tan inverse 2 ன்னு தந்திருக்கிறான். அப்ப என்ன செய்ய போறோம்னா இவருக்குரிய தீர்வை தான் பிள்ளைகள் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியா? இவருக்குரிய தீர்வை வந்து நாங்கள் இப்ப பார்க்க போறோம். இவருக்குரிய தீர்வை வந்து நாங்க பார்க்க போறோம். ஓகேயா? இவருக்குரிய தீர்வு வந்தா பிள்ளைகள் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியா? ஓகே, பார்ப்போம். இவருக்குரிய தீர்வு வந்து நாங்கள் பார்ப்போம். சரியா? ஓகே. இவன் நான் முதல்ல அதாவது ஒரு இன்வெர்ஸ்ல வந்து ஒரு கேள்வி வந்துட்டு பிள்ளைகள் நாங்க என்ன யோசிப்போம் என்றால் ஒரு இன்வெர்ஸ்ல வந்து ஒரு கேள்வி வந்துட்டு நாங்க முதல்ல என்ன யோசிப்போம் என்றா பிள்ளைகள் ஒவ்வொரு இன்வெர்ஸும் வந்து ஒவ்வொரு கோணம் தான் நாங்க படிச்சினாங்க. ஒவ்வொரு இன்வெர்ஸும் ஒவ்வொரு கோணம் சொல்லி படிச்சினாங்க. ஆகவே எங்களுக்கு இங்க 2 இன்வெர்ஸ் இருக்க போது பிள்ளைகள். ஒன்று பாத்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ்ல இருக்க போற. ஆகவே சைன் இன்வெர்ஸுக்குள்ள இருக்கிற 1 plus e to the power minus 2x இந்த அறியாமடுக்கின்ற பிள்ளைகள் ஒரு கோணமாக இருக்க போது நான் வைக்க போறேன் பிள்ளைகள் ஒரு பிரதியீட்டுல வைக்க போறேன் பிள்ளைகள் அல்பான்னு சொல்லி வைக்க போறேன். அப்படி அல்பாவில வைக்க பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். 2 பக்கமும் நாங்கள் சைன் எடுத்துக்கிட்டோம்டா 2 பக்கமும் சைன் எடுத்துக்கிட்டோம்டா பிள்ளைகள். இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். சைன் அல்பான்றவரை நாங்க கண்டோம்டா நாங்க கண்டோம்டா பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு வரப்போறவர் என்னென்னு வரப்போகுது என்றால்
1 plus e to the power minus 2x 1 plus e to the power minus 2x இந்த அறியாம எடுக்கின்றவர் வரப்போற அறியாம எடுக்கின்றவர் வரப்போற போடலாமா இல்லையா போட்டு கொள்ளலாம். அதாவது e to the power minus 2x இந்த அறியாம எடுக்கின்ற வரப்போற பிள்ளைகள் நாங்கள் போடுறோம். அதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த tan inverse e to the power x என்ற வரும் பிள்ளைகள் ஒரு கோணமாக இருக்க போற tan inverse e to the power x என்ற வரும் பிள்ளைகள் ஒரு கோணமாக இருக்க போகுது. அந்த கோணத்துக்கு வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஒரு சொல்லுங்க. minus 1 plus e to the power minus 2x இந்த மைனஸ் அறியாம மைனஸ் அறியா சாரி ரைட். இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் வரப்போகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரப்போகுதுன்னா இந்த இடத்துலயும் வந்து ஒரு மைனஸ் ஒன்று பெறப்போகுது. அப்ப மைனஸ் வரைக்கும் நாங்கள் இவரை வந்து பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம். கீழே கொன்றேக்கல அந்த மைனஸ் அறியாம எடுக்க பிள்ளைகள் கீழே கொன்றேக்கல நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் பிள்ளைகள். 1/1 கொண்டு வந்துட்டு வர்க்க மூலத்துக்குள்ள அறியாம எடுக்கின்ற இருக்கிற பிள்ளைகள் வர்க்க மூலத்துக்குள்ள போட்டுக்கொள்ளலாம். 1 + e to the power minus 2x சொல்லி போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். சைன் அல்பா வந்து பிள்ளைகள் இப்படி ஒரு வடிவத்துல வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் tan inverse e to the power x என்ற வந்து பிள்ளைகள் ஒரு கோணமாக இருக்க போது அந்த கோணத்தை வந்து நான் ஒரு பீட்டான்னு சொல்லி பிரதியீடாக கொடுத்தேன்னால் அந்த tan பீட்டா அதாவது ரெண்டு பக்கம் நான் இப்ப tan எடுக்க பிள்ளைகள் tan பீட்டான்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போதென்றால் tan பீட்டான்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போதென்றால் e to the power x க்கு சமனாக இருக்க போகுதான். e to the power x க்கு வந்து பிள்ளைகள் சமனாக இருக்க போகுதான். போடலாமா இல்லையா? e to the power x க்கு சமனாக இருக்க போது பிள்ளைகள் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள். இந்த அல்பான்றவர் பிள்ளைகள் என்ன ரேஞ்சில இருக்க போற, பீட்டான்றவர் என்ன ரேஞ்சில இருக்க போற நாங்க படிச்சாங்க. ஒரு sin inverse ஒன்று வந்துட்டா பிள்ளைகள், ஒரு sin inverse ஒன்று வந்துட்டா பிள்ளைகள், இன்வர்ஸ் என்ற வரை பிள்ளைகள் சைனுக்கு வரைக்கும் -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கும்ன்றதான் நாங்க படிச்சாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அல்பான்றவர் உண்மையிலே என்ன ரேஞ்சுக்கும் இடையில இருக்கும்டா பிள்ளைகள் -π/2க்கும் +π/2க்கும் இடையில தான் பிள்ளைகள் இருக்கணும். ஓமா இல்லையா? ஓ. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் சைன் இன்வர்ஸுக்குள்ள இருக்கிறவரை வந்து நீங்க பார்க்கணும். சைன் இன்வர்ஸுக்குள்ள இருக்கிறவரை பார்க்கணும். சைன் இன்வர்ஸுக்குள்ள இருக்கிறவர் பிள்ளைகள் ஒரு நேர்க்கணியம் இருக்கிறார். ஏனென்றால் இந்த e to the power -2x என்றவர் பிள்ளைகள் ஒரு நேர்க்கணியம். ஏனென்றால் e to the power என்ன அடுக்கு இருக்கட்டும், அது -2 ஆக இருக்கட்டும், -5 ஆக இருக்கட்டும், +5 ஆக இருக்கட்டும், எந்த அடுக்காக இருந்தாலும் பிள்ளைகள் இந்த e to the power -2x என்றவர் வந்து ஒரு நேர்க்கணியம். அந்த e to the power 2x ஓட வந்து ஒரு ஒண்ட கூட்ட வாரவர் ஒரு நேர்க்கணியம். அதுக்கு நீங்க ஒரு வர்க்கமூலம் எடுக்க வாரது ஒரு நேர்க்கணியமாக இருக்க வேணும். அப்படி இல்லாட்டி இவர் வந்து முழுக்க ஒரு வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறார். வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிறவர் எப்பவுமே ஒரு நேர்க்கணியம். அப்ப நேர்க்கணியமாக இருக்கணும் என்றால் அல்பான்றவர் வந்து இப்ப என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்க வேணும்? 0க்கும் π/2க்கும் இடையில இருக்க வேணும். -π/2 என்ற கண்டிஷனுக்கு வந்து நாங்க போகலாமா? போக தேவை இல்லை. ஆகவே இந்த இடத்துல வந்து நீங்க பிள்ளைகள் இந்த -π/2ன்றதுக்கு பதிலாக இந்த அல்பான்றவர் பிள்ளைகள் இப்ப என்ன ரேஞ்சுக்கும் இடையில இருக்க போறார் என்றால் 0க்கும் π/2க்கும் இடையில இருக்க போறார் என்ற கண்டிஷனை வந்து நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த பீட்டான்றவர் tan inverse வந்துட்டா பிள்ளைகள் tan inverse -π/2க்கும் +π/2க்கும் இடையில தான் இருக்க வேணும். ஓமா இல்லையா? ஓ. அப்ப tan inverseன்றவன் வந்து பிள்ளைகள் -π/2க்கும் +π/2க்கும் இடையில தான் இருக்க வேணும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் tan inverseக்குள்ள இருக்கிறவர் வந்து ஒரு நேர்க்கணியம். x எந்த பெருமானமும் அது நேர்பெருமானம் இருந்தாலும் ஓகே, மறைப்பெருமானமாக இருந்தாலும் ஓகே, e to the power x என்றவர் பிள்ளைகள் ஒரு நேர்க்கணியம். ஆகவே நேர்க்கணியம் பாரபடியால இந்த பீட்டான்றவர் வந்து பிள்ளைகள் என்ன பெருமானத்தை எடுக்கலாம்? ஒரு நேர்பெருமானத்தை தான் எடுக்கலாம். ஆகவே 0க்கும் π/2க்கும் இடையில பெருமானங்களை மட்டும்தான் இந்த பீட்டான்றவர் எடுத்துக் கொள்வார். ஆகவே பீட்டாக்குரிய ரேஞ்ச் என்னவாக இருக்க போறாரு? இப்ப 0க்கும் π/2க்கும் இடையில இருக்க போகுது. அப்பங்கிற கண்டிஷனை வந்து நாங்க இப்ப பார்த்துட்டோம். இப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அல்பான்றவர் வந்து பிள்ளைகள் 0க்கும் π/2க்கும் இடையில இருக்க போகுது. பீட்டாவும் 0க்கும் π/2க்கும் இடையில இருக்க போறபடியால நாங்க பைதகராஸ் தேற்றத்தை பயன்படுத்தி, பைதகராஸ் தேற்றத்தை விட எங்கிட்ட சைன் கோஸ் அந்த பெருமானங்களை அடிப்படையா வச்சு அதை செங்கோண முக்கோணிய பேஸ் பண்ணி நாங்க மற்ற பெருமானங்களுக்குரிய தீர்வை வந்து காணலாதா கண்டு கொள்ளலாம். அப்ப பார்த்தோம்னா இவர் வந்து பிள்ளைகள் ஒரு அல்பாவாக நான் எழுதினால், இவர் வந்து ஒரு அல்பாவா எழுதினால் இவர் வந்து ஒரு பீட்டாவா எழுதி கொள்ளலாம். அப்படி பீட்டாவா எழுதிக்கல எங்களுக்கு தெரியும் சைன் அல்பாவுக்குரிய பெருமானம். சைன் அல்பான்றது பிள்ளைகள் எதிர்பக்கத்திற்கு அயல் பக்கம் என்று நாங்க படிச்சாங்க. எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் என்ற பிள்ளைகள் இவர் எதிர்பக்கம் ஒன்றாக இருக்க போகுது. எங்க அயல் பக்கம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 + e to the power -2x என்றவர் வரப்போற 1/, விளங்குதா? 1/,
ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 plus e to the power 2x என்றவர் வந்து பிள்ளைகள் வரப்போற சாரி அதாவது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் இல்ல எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ற பிள்ளைகள் எதிர்பக்கத்துல ஒன்று வரப்போகுது பிள்ளைகள் செம்பக்கத்துல எங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் வர்க்கமூலத்துக்குள்ள 1 plus e to the power minus 2x என்றதை வரப்போற போடலாமா இல்லையா அப்படி இவரை நாங்க போட்டோம்னா பிள்ளைகள் இவருக்குரிய பெருமானம் என்னவாக இருக்க போகுது படிச்சினாங்க பைதாகராஸ் தேற்றத்தின் படியே படிச்சினாங்க இவரின் வர்க்கம் சக இவரின் வர்க்கம் தான் பிள்ளைகள் இவர் வர்க்கமூலத்துக்குள்ள படிச்சினாங்க ஆகவே இந்த இடத்துல ஒன்று வந்துட்டு ஆகவே இவர் ஒன்றா வந்துட்டார் என்றால் இவரின் வர்க்கம் இங்க வரணும்டா பிள்ளைகள் இவர் என்ன பெருமானத்தை எடுத்திருக்க வேண்டி வரப்போகுது e to the power minus x எடுக்க வேண்டி வரப்போகுது இது விளங்கிட்டுதான் இந்த இடத்துல இருக்க வேண்டி வர வந்து பிள்ளைகள் e to the power minus x அப்ப e to the power minus x எடுத்தா தான் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன வரலாம் e to the power minus x என்ற வர்க்கம் வந்து என்ன வரப்போகுது e to the power minus 2x என்று வரப்போறார் ஆகவே இந்த வடிவம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்கு போமா இல்லையா அதே மாதிரி தான் பிள்ளைகள் எங்களை பீட்டாக்கு நாங்க பார்த்தோம்னாலும் tan பீட்டான்றவர் வந்து e to the power x என்றால் இந்த இடத்துல e to the power x வரப்போகுது எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் மண்டைகளை இதை ஒன்று வரப்போறார் அதே நேரம் பிள்ளைகள் வர்க்கமூலத்துக்களை பார்த்தோம்னால் உங்களுக்கு என்ன வரப்போகுது 1 plus e to the power 2x சொல்லி வரப்போறார் பெருமானங்களை போடுறது பழமையான பைதாகராஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எங்களுக்குரிய பெருமானங்களை வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம் போமா இல்லையா ஓகே அப்ப பெருமானங்களை போட்டா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு தேவையான வடிவத்துக்கு பிள்ளைகள் நாங்க போய்கொள்ளலாம் எங்களுக்கு தீர்வு வந்த பிள்ளைகள் நாங்கள் இப்ப காணணும் என்னத்துக்குரிய தீர்வு எக்ஸுக்குரிய தீர்வு வந்து நாங்க காணலாம் அப்ப மேல இருக்கிற தொடர்பை நாங்கள் இப்ப பயன்படுத்தினோம்டா பிள்ளைகள் sin inverse 1 plus e to the power 2x இந்த அறியாமடுக்கு பயில நாங்கள் இந்த போட்டுக்கொள்ளலாம் மைனஸ் அறியாமடுக்கு பயிலாக ஒரு ஆல்பாவை போட்டுக்கொள்ளலாம் அதே நேரம் இவருக்கு பயிலாக நாங்கள் என்னதை போட்டுக்கொள்ளலாம் ஒரு பீட்டாவை போட்டுக்கொள்ளலாம் பீட்டாவை போடிக்க பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வரப்போகுது ஒரு tan inverse 2 என்றவர் வரப்போற இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இங்க tan inverseல இருக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல ஆகவே ரெண்டு பக்கம் நாங்க tan எடுத்தோம் என்றால் எங்களுக்கு இப்ப வரப்போறவர் tan alpha plus beta is equal to ரெண்டு பக்கம் tan எடுக்க tan inverse பட்டப்படையில இந்த இடத்துல வரப்போறவர் என்ன 10 வரப்போற போமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் ரெண்டு கோணங்கள் வந்து பிள்ளைகள் கூட்டு படைக்கல நாங்க தனித்தனியா விரிச்சு எழுதலாம் tan alpha plus beta குறிய விரிவு என்ன படிச்சுனாங்க tan alpha plus tan beta over 1 minus tan alpha tan beta 1 minus tan alpha tan beta ன்னு படிச்சாங்க அது என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுன்னா 10 க்கு சமனாக இருக்க போகுது அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் tan alphaன்றது வந்து நான் வெச்ச கணியம் alpha betaன்றது நான் வெச்ச கணியம் அந்த கணியங்களை வந்து பிள்ளைகள் அவன் தந்த தரவில போடுற பிள்ளைகள் tan alphaக்கு பதிலாக நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் ஒரு e to the power x வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் அதே நேரம் பிள்ளைகள் ஒரு tan alphaக்கு பதிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் எதிர்பக்கத்தின் அயல்பக்க மண்டைகள்ல அயல்பக்க மண்டைக பிள்ளைகள் 1 over e to the power minus x என்றவர் வரப்போற 1 over e to the power minus x என்றவர் வரப்போற சக tan பீட்டாக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட போறோம் e to the power x போட போறோம் over 1 minus tan alphaக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட போறோம் 1 over e to the power minus x போட போறோம் அதே நேரம் tan பீட்டாக்கு பதிலாக என்னதை போட போறோம் e to the power x போட போறோம் அது என்னதுக்கு சமனாக இருக்க போகுது 10 க்கு சமனாக இருக்க போகுது அதை நாங்கள் இவரை சுருகி கொண்டு போய் பிள்ளைகள் எங்களுக்குரிய தீர்வுக்கு நாங்கள் போனோம்னால் ஓகே நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இங்க கீழே இருக்கிற e to the power minus x பிள்ளைகள் நாங்கள் மேல கொண்டு போகலாம் அப்படி மேல கொண்டு போய்க்கல இவர் என்னவா போயிடுவார் e to the power x போயிடுவார் ஆகவே அந்த e to the power x e to the power x கூட்டு படிச்சா என்ன வர போகுது 2 மடங்கு e to the power ex வந்து போகுமா இல்லையா அதே மாதிரி பிள்ளைகள் 1 over e to the power minus x ல இந்த minus e to the power x பிள்ளைகள் நாங்க மேல கொண்டு போய்க்கல e to the power x போயிடுது அவ போய்க்கல இந்த e to the power x இந்த e to the power x வந்து இப்ப பெருக்கப்பட்டங்களுக்கு என்ன வரப்போகுது e to the power x இந்த வர்க்கம் என்று சொல்லி வரப்போகுது பெருக்கப்படைக்க பிள்ளைகள் வர்க்கம் என்று வரப்போகுது அது சமயம் என்ன வரப்போகுது 2 ஆக இருக்க போகுது இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள் இந்த ரெண்டையும் நாங்க வெட்டினோம்டா இந்த ரெண்டையும் வெட்டினோம்டா எங்களுக்குரிய தொடர்பு இப்ப எப்படி வரணும்டா பிள்ளைகள் e to the power x என்றவர் இப்ப சமனாக இருக்க போற 1 minus e to the power x இந்த வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போற போடலாமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் ஆனா பிள்ளைகள் எங்கட இப்படி ஒரு தொடர்பு இருக்க பிள்ளைகள் எங்களுக்குரிய தீர்வு காணலாது பார்த்தா ஒரு இருபடி சமன்பாடு பெற போது போல கிடக்குது ஆகவே தகுந்த ஒரு பிரதியீடு ஒன்று வச்சுக் கொள்ளலாம் என்ன பிரதியீடு e to the power x பதிலாக ஒரு t என்ற பிரதியீட்டை பயன்படுத்தி t காண்றது முதல்ல t கண்டு போட்டு அதுல இருந்து e to the power x காணல பிரச்சனை இல்லை அப்ப இதுல நாங்க e to the power x பதிலாக t பிரதியீட்டம் பண்ற பிள்ளைகள் t is equal to 1 minus t squared ன்னு சொல்லி வர போற போமா இல்லையா போட்டுக்கொள்ளலாம் இதுல இருந்து பிள்ளைகள் நாங்க t காணிக்க பிள்ளைகள் எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் t வர்க்கம் plus t minus 1 is equal to t ன்னு சொல்லி is equal to 0 ன்னு சொல்லி வரப்போகுது இதுல இருந்து பிள்ளைகள் நான் பார்த்தோம்னா இதுக்குரிய தீர்வு வந்து பிள்ளைகள் எங்களால் எழுத இல்லாம போகும்
அப்ப நான் ஒரு வேலை செய்யலாம், பழமையான சமன்பாட்டு வடிவத்தை பயன்படுத்தி தீர்வு காண என்ன வரப்போகுது, மைனஸ் பி. அப்ப மைனஸ் ஒன்று பிளஸ் ஓ மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பி ஸ்கேர் மைனஸ் 4ac. அப்ப பி ஸ்கேர் மாதிரிங்களுக்கு என்ன இருக்க போறா, ஒன்று இருக்க போற மைனஸ் 4 தர ஏ மாதிரி ஒன்று இருக்க போகுது, பி மாதிரி மைனஸ் ஒன்று. அந்த மைனஸ் ஒன்று முன்ன கொண்டு வந்து போட்டு ஒன்றுன்னு சொல்லி போட்டு கொள்ளலாம். அதை விட பாத்தீங்கன்னா கீழே என்ன வரப்போகுது, 2 தர ஒன்றுன்னு சொல்லி வரப்போகுது. அப்படி போட்டு நாங்க சுருக்கணும்டா பிள்ளைகள், எங்களுக்கு டீக்கு என்ன பெருமானம் பெறப்போகுதுண்டா, டீக்கு என்ன பெருமானம் பெறப்போகுதுண்டா -1 பிளஸ் ஓ மைனஸ் 4 முன்னையும் கூட்டணமண்டா பிள்ளைகள் வர்க்கமூலம் 5 சொல்லி வரப்போகுது பிள்ளைகள். அதுக்கு 2 சொல்லி வரப்போகுது, 2 சொல்லி வரப்போகுது. அவ பாத்தீங்கன்னா பிள்ளைகள் டீக்கு வந்து பிள்ளைகள் 2 பெருமானம் வந்துச்சு. டீக்கு பாத்தீங்கன்னா 2 பெருமானம் வந்துச்சு, டீக்கு பாத்தீங்கன்னா 2 பெருமானம் வந்துச்சு. ஆனா இந்த டீக்கு வந்து பிள்ளைகள் 2 பெருமானம் பொருந்துமா, டீக்கு வந்து 2 பெருமானம் பொருந்துமா, பொருந்தா. ஏன் பொருந்தா பாருங்க, நாங்கள் வச்சுனாங்க பிள்ளைகள் ஈட்டு தப்ப எக்ஸத்தான் பிள்ளைகள் டி என்ற ஒரு பிரதியட்டால வச்சுனாங்க. நாங்க படிச்சனாங்க ஈட்டு தப்ப எக்ஸ் என்ற பிள்ளைகள் எப்பொழுதுமே நேர்கணியம். எங்களோட கிராஃப பாத்தீங்கன்னா விளங்கும், எப்பவும் y-அச்சுக்கு மேல, சாரி x-அச்சுக்கு மேலதான் இருக்கும், எப்பொழுதும் நேர்கணியம். அப்ப நேர்கணியம் என்றைக்கு இந்த இடத்துல ஒரு மைனஸ் பெருமானத்தை எடுக்குமா, எடுக்காது. ஆகவே இந்த இடத்துல பொருந்தக்கூடிய ஒரே ஒரு பெருமானம், டீக்கு பொருந்தக்கூடிய ஒரே ஒரு பெருமானம் என்ன பெருமானம், இந்த பிளஸ் ஓ மைனஸ்ல வந்து பிள்ளைகள் பிளஸ் எடுக்கிற கணியம் மட்டும்தான் பொருந்துவார். மைனஸ் எடுக்கல ஒட்டுமொத்தமா மைனஸ் பெருமானத்தை எடுக்கும். அந்த மைனஸ் பெருமானம் ஈட்டு தப்ப எக்ஸ் எடுக்குமா, எடுக்காது. ஆகவே இந்த டி என்ற எடுக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமானம் என்ன பெருமானமாக இருக்குமாண்டா பிள்ளைகள், -1 பிளஸ் வர்க்கமூலம் 5 கீழ் 2 வரதான் இந்த e⁻x என்றவர் எடுத்துக் கொள்ளுவர். போட்டு சுருக்குறதான வேலை. அப்படி சுருக்கி பிள்ளைகள் நீங்கள் இந்த எக்ஸ வந்து கண்டு கொள்ளலாம். அப்படி எக்ஸ காணிக்கல என்னன்னு காணலாம், டைரக்டா வந்து பிள்ளைகள் உங்களால எக்ஸ் வந்து காணலாத பிள்ளைகள், நீங்க ஒரு வேலை செய்ய வேண்டி வர போது 2 பக்கம் இல்ல, அதாவது e⁻x இருந்து நீங்க எக்ஸ காணணும்னா நாங்க வளமையா செய்யறது என்ன, 2 பக்கம் ln எடுக்கிறோம் நாங்கள். அப்ப 2 பக்கம் ln எடுக்க பிள்ளைகள் ln-க்குள்ள e⁻x is equal to 2 பக்கம் ln எடுக்க எங்களுக்கு என்ன வரப்போகுது, ln கிட்ட வர்க்கமூலம் 5 மைனஸ் 1 கீழ் 2 வரப்போற போடலாமா இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பிள்ளைகள் e⁻x வந்துட்டேன், e⁻x அந்த எக்ஸ கொண்டு வந்து முன்னோ போடலாமா இல்லையா, போட்டு கொள்ளலாம். அப்படி போடல இதுல இருந்து x இந்த பெருமானம் என்னன்னு வரப்போகுதுன்னா பிள்ளைகள் x into ln இந்த பெருமானம் என்ன 1, அது டைரக்டா போட்டுக்கலாம். அப்படி போட்டா பிள்ளைகள் x குரிய பெருமானம் இப்ப என்ன பெருமானம் வரப்போகுது, ln-க்குள்ள மோட் ஆஃப் சாரி ln-க்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள 5 மைனஸ் 1 கீழ் 2 சொல்லி x உரிய தீர்வு வந்து வரப்போகுது. போடலாமா இல்லையா. இதைத்தான் நீங்கள் கேட்டவன், அதாவது x உரிய தீர்வை தான் பிள்ளைகள் கேட்டவன், நாங்கள் இப்ப கண்டாச்சு. ரைட், ஓகேண்டா. ஒருக்கா அழிக்க இதுல ஏதாவது டவுட் அப்படி ஏதாவது இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கேட்டுக்கொள்ளாம பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வர பிள்ளைகள் செட்டில போடுறதுன்னு பார்க்க நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு கழிச்சிங்கன்னா தான் நான் ஸ்பொட்ல வந்து பார்க்க ஓகே இருங்க. நீங்க பிறகு நீங்க சொல்லிக்கல எந்த இடத்துல இருக்குன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரலாம். அந்த ஸ்பொட்ல வந்து கேட்டுக்கொண்டீங்கன்னா ஓகே. ரைட், ஓகே. அவ ட்ரிக்னோமெட்ரி வந்து பிள்ளைகள் நாங்க பார்த்துட்டோம். 150 மார்க்ஸ் கேள்வி நீங்க சரியான ஒரு வேயில வந்து போய் கொண்டு வந்தீங்கன்னா 150 ஈஸியா எடுத்துட்டு போகும் இல்லையா. அவ இது ஓகேண்டா பிள்ளைகள். அடுத்த கேள்வி அப்ளைலுக்கு வந்து நாங்க போக போறோம். அப்ளைல இருக்கிற முதலாவது பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு வாங்க. சரியா, பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு வாங்க. முதலாவது கேள்விக்கு வாங்க. பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு வாங்க.
ரைட், ஓகே ஓகே டபிள்யூஎல் அப்ளைட்ல இருக்கிற பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு வாங்குவேன். பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு வாங்குவேன். பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்விக்கு நீங்க வாங்க. சரியா? ரைட், ஓகே. முதலாவது கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான் டபிள்யூ? முதலாவது கேள்வி என்ன கேள்வி கேட்கிறான் என்றால் பார்ட் ஏல இருக்கிற முதலாவது கேள்வி. ஓகே, ரைட். முதலாவது கேள்வி என்னடா பிள்ளைகள், திணிவு எம்ஐ உடைய ஒரு துணிக்கை பியும் திணிவு 2MI உடைய ஒரு துணிக்கை கியூவும் ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது பிள்ளைகள் ஒரு நேர்கோட்டின் வழியே ஒன்றையொன்று நோக்கி முறையே 4U, U எனும் கதிகளுடன் இயங்கி நேரடியாக வந்து மோதுகின்றது. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னா, ஒப்பமான கிடைத்தளம்னு சொல்லி சொல்றான். அப்ப ஒப்பமான கிடைத்தளம் என்றாலே நீங்க முதலாவது எடுக்க வேண்டிய கொள்கை என்னன்னு சொல்லி சொன்னால், அங்க உராய்வென்ற ஒன்று வந்து இல்ல, ஒப்பமான மேற்பரப்புன்றா அங்க உராய்வு இல்லை என்றதை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. அது கேஸ் இல்லை. அப்ப நாங்க முதல்ல என்ன செய்வோம் என்றால், ஒரு ஒப்பமான கிடைத்தறையை வந்து நாங்க கீறிக்கொள்வோம். ஒரு ஒப்பமான கிடைத்தறையை நாங்க கீறிக்கொள்வோம். ஒப்பமான கிடைத்தறையில பிள்ளைகள் 2 துணிக்கைகள் வந்து இருக்குதான். 2 துணிக்கைகள் வந்து ஒன்றுக்கொண்டு எதிரான திசையில பிள்ளைகள் இவர் M என்ற துணிக்கையாக இருக்க போற. இவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 2M துணிக்கையாக வந்து இருக்க போகுது. ஒரு 2M துணிக்கையாக இருக்க போகுது. இவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் இவர் ஒரு 4G என்ற வேகத்தோடையும், இவரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு G என்ற வேகத்தோடையும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் ஒன்றை ஒன்று நோக்கி என்ன செய்யுது, இயங்கி கொண்டு இருக்குது. ஒன்றை ஒன்று நோக்கி இயங்கி கொண்டு இருக்குதான். அப்படி இயங்கி என்ன செய்யுதான், மோதி கொள்ளுது. இயங்கி என்ன செய்யுதுன்றால் மோதி கொள்ளுது. பிக்கும் கியூக்கும் இடையே உள்ள மீளமைவு குணகம். அப்ப மீளமைவு குணகம் தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் 4/3 சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப மீளமைவு குணகம் லெம்டான்னு நாங்க வைக்கிறாங்க. அதை நாங்க போட்டுக்கொள்ளலாம். என்னன்னு போட்டுக்கொள்ளலாம், 4/5 சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆகவே 4/5 இருக்க போகுது. லெம்டாவின் பெருமானம் வந்து 4/5 இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மீளமைவு குணகம் லெம்டாக்குரிய இப்ப ஒரு கேள்வியில வந்து பிள்ளைகள் ஏதாவது ஒரு நிபந்தனை கேள்விகள் ஒன்று இருந்தானே, அப்படி விரைக பிள்ளைகள் வார சந்தர்ப்பத்துல வந்து ஒரு நிபந்தனை கொண்டு வார சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு நிபந்தனையா கருதி கொள்ளலாம் என்றால், இந்த லெம்டாக்குரிய ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குமெண்டா பிள்ளைகள், எப்பவும் வந்து பிள்ளைகள் 0க்கும் 1க்கும் இடையில தான் பிள்ளைகள் இந்த லெம்டான்றவர் வந்து பிள்ளைகள் இருப்பார். மீளமைவு குணகம் என்றவர் 0க்கும் 1க்கும் இடையில தான் இருப்பார். நிபந்தனைகளோட தொடர்பா ஏதாவது கேள்வி வருமாக இருந்தால் நீங்கள் இவரை வந்து ஒரு நிபந்தனையா நீங்க கருதி கொள்ளலாம். விளங்குதா? கேள்விகளை பொறுத்து நீங்கள் இவரையும் வந்து ஒரு நிபந்தனையா கருதி கொள்ளலாம். ஓகே, இருக்கட்டும். அவ லெம்டா வந்து 4/5 சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லிய பிள்ளைகள் மோதுகைக்கு பின்னர் PLQவும் ஒன்றிலிருந்து ஒன்று எதிர் திசைகளில் இயங்குகின்றது என காட்டுக சொல்லி சொல்றான். அப்ப மோதுகைக்கு பிறகு பார்க்க போறோம். அப்ப நாங்க இப்ப என்ன பார்க்கணும்டா பிள்ளைகள், மோதைக்குள்ள, அதாவது ஒன்று மோதைக்குள்ள அவருக்குரிய வேகத்தை நாங்கள் தீர்ன மாதிரி மோதுகைக்கு சற்று பின்னர் நாங்கள் இவருக்குரிய வேகங்களை வந்து நாங்கள் இப்ப குறிக்கலாமா இல்லையா? குறிச்சு கொள்ளலாம். இவருக்குரிய வேகங்களை வந்து பிள்ளைகள் நாங்கள் குறிச்சு கொள்ளலாம். பார்த்தோம்னா இவர் வந்து P என்ற துணிக்கையாகவும் இவர் Q என்ற துணிக்கையாகவும் இருக்க, இவர் P என்ற துணிக்கையாகவும் இவர் Q என்ற துணிக்கையாகவும் இருக்க பிள்ளைகள், இவர் மோதுகைக்கு பிறகு வந்து ஒரு வேகத்தோடு இயங்க போற பிள்ளைகள் நாங்கள் இங்காளி திசையில ஒரு VP என்ற வேகத்தோட இயங்குதல் வைக்க போறோம். அதே மாதிரி இந்த 2M என்ற துணிக்கை பிள்ளைகள் இங்காளி திசையில ஒரு BQ என்ற வேகத்தோட வந்து இயங்குதல் சொல்லி நாங்கள்
வைக்க போறோம். விளங்குதா? அப்படி எதிர் திசைகளில் இயங்குதுன்னு சொல்லி காட்டட்டுமா? ஒன்றுல இருந்து ஒன்று எதிர் திசைகளில் இயங்குதுன்னு சொல்லி காட்டட்டுமா? ரைட், ஓகே. நாங்க இப்ப காட்ட போறோம். என்னென்னு காட்டுறேன்னு பாப்போம். இப்ப நாங்கள் இப்படியான கேள்விகள் விரைக்க பிள்ளைகள், அதாவது ஒரு மொத்தல் கணத்தாக்கு மொத்தல் என்ற கேள்விகள் விரைக்க பிள்ளைகள், நாங்கள் முதலாவது என்ன பாப்போம்டா பிள்ளைகள், தொகுதிக்கு நாங்கள் என்ன சமன்பாட்டை பாவிச்சு கொள்வோம்டா ஐ சமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை வந்து பிள்ளைகள் நாங்கள் பாவிச்சு கொள்வோம். அதாவது மொத்த கணத்தாக்கல் பார்த்து கொள்றோம். நாங்கள் என்னண்டு தொகுதிக்கு என்ன சமன்பாடு பாவிக்கிறோம்? நாங்கள் ஐ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை வந்து பிள்ளைகள் நாங்கள் பாவிச்சு கொள்வோம். ஐ சமன் டெல்டா எம்பி என்ற சமன்பாட்டை பாவிச்சு கொள்வோம். அப்ப கணத்தாக்கல் பிள்ளைகள் எங்கட ஆரம்ப உந்தம் இறுதி உந்தம் அதே கன்செப்ட் தான் பிள்ளைகள் இங்க இருக்க போகுது. பாக்கல எங்கட கணத்தாக்கல் வந்து எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள்? தொகுதியா நாங்கள் பாக்கிற கணத்தாக்கல் எங்களுக்கு 0 இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு ஐ என்றவர் என்னவாக இருக்க போகுது என்றால் 0 இருக்க போகுது. அப்ப நாங்கள் தொகுதிக்கு நாங்க பாக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு ஆரம்பத்துல என்ன உந்தம் இருக்க போதோ அந்த உந்தத்தை பிள்ளைகள் இறுதி உந்தத்தால வந்து நாங்க கழிச்சு விட வாரவர் தான் இந்த டெல்டா எம்பியால வந்து இருக்க போற. அப்ப எங்கட ஆரம்ப உந்தத்தை பார்த்தோம்னா பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற திசை வந்து முக்கியம் பிள்ளைகள். இந்த திசையில நாங்க பார்த்தோம்னால் இந்த எம் என்ற துணிக்கை பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற திசையில தான் இயங்குறபடியால எம் இன்டு ஜூ, இங்க ஜூ மாதிரி எங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா 4 இருக்க போகுது. ஆகவே எம் தர 4 ஜூ என்றதை தர போற ஆரம்ப உந்தத்தை நான் போட போறேன். அதே மாதிரி இந்த 2m துணிக்கக்கூடிய ஆரம்ப உந்தத்தை நான் பாவிக்க பிள்ளைகள் நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறபடியால பிள்ளைகள் மைனஸ்ல வர போற. மைனஸ் திணிவு தர வேகம் 2m திணிவு, அவருக்குரிய வேகம் என்னவாக இருக்க போகுதுன்றா பிள்ளைகள் ஜூ என்ற வேகமாக இருக்க போகுது. அப்ப ஆரம்ப உந்தம் போட்டாச்சு. அப்ப ஆரம்ப உந்தத்துல இருந்து பிள்ளைகள் நான் இப்ப என்ன செய்ய போறேன்? கழிக்க போறேன். இறுதி உந்தத்தை கழிக்க போறேன். எங்களோட இறுதி உந்தம் என்ன சொல்லுது? இவர் தான் பிள்ளைகள் எங்களோட இறுதி உந்தமாக இருக்க போற. இவர் தான் எங்களோட இறுதி உந்தமாக இருக்க போற. என்ன இவருக்குரிய இறுதி உந்தம்? அதாவது நான் எடுக்கிற திசைக்கு பாக்கிய பிள்ளைகள் இந்த கியூ என்ற துணிக்க பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற திசையில இயங்குறபடியால பிள்ளைகள் 2m தர VQ என்ற வேகத்தோட பிள்ளைகள் இயங்க போகுது. ஆகவே நாங்க போட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள் VQ என்று சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒரு VQ என்று சொல்லி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் பிள்ளைகள் இந்த P என்ற துணிக்கையை பார்த்தோம்னா பிள்ளைகள் நாங்கள் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இருக்கிறபடியால பிள்ளைகள் திணிவு தர வேகம் மண்டைகளை M இன்டு VP என்று சொல்லி வரப்போகுது. M இன்டு VP என்று சொல்லி வரப்போகுது. போடலாமா இல்லையா பிள்ளைகள்? நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். போடலாமா இல்லையா? நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். ரைட், போட்டு எங்களுக்குரிய தொடர்பு வந்து பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? இப்ப எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா? ரைட், இப்ப எடுத்து நாங்க சுருக்கிக்க பிள்ளைகள் ஒரு வேலை செய்யலாம். எல்லா இடத்துலயும் வந்து பிள்ளைகள் நாங்க ஒரு எம்மால சுருக்கிக் கொள்ளலாம். அப்படி எம்மால சுருக்கினோம்னா எங்களுக்குரிய தொடர்பு வந்து பிள்ளைகள் இப்ப என்னன்னு வர போகுது என்றால் எம்மால சுருக்கிக்கல இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4G வரப்போகுது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு -2G வரப்போகுது. அதே நேரம் பிள்ளைகள் இந்த மைனஸ்ல இருக்கிற கணியம் பிள்ளைகள் சமனுக்கு அங்கால போய்க்க பிளஸ் ஆகிறதுக்கு இல்ல. நான் ஒரு எம்மால சுருக்கிக்க பிள்ளைகள் 2 மடங்கு VQ வரப்போற பிள்ளைகள். அதே நேரம் பிள்ளைகள் மைனஸ் எம்மால சுருக்கிக்க பிள்ளைகள் -PP என்றவர் வரப்போற. போமா இல்லையா? அப்ப நாங்கள் என்ன செய்தாச்சுன்னா 4U இருந்து 2U கழிச்சோம்னா 2G வரப்போகுது பிள்ளைகள். அந்த 2U இப்ப என்னது சமனாக இருக்க போகுதுன்னா 2 மடங்கு VQ -VPக்கு சமனாக இருக்க போகுது. ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு. என்னத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க? எங்கட கணத்தாக்க வச்சு நாங்க பாத்துனாங்க. அதாவது தொகுதிக்கு கணத்தாக்கல் என்ற தொடர்பை பயன்படுத்தி எங்களுக்குரிய ஒரு தொடர்பை எடுத்தாச்சு. இன்னொரு தொடர்பு நாங்கள் என்னத்தை வச்சு பார்க்க போறோம்? எங்கட நியூட்டன் பரிசோதனை விதிப்படி. இதைத்தான் நாங்க வளமையா செய்யறாங்க. எங்கட நியூட்டன் பரிசோதனை விதிப்படியை நாங்கள் என்ன எழுதி கொள்ளலாம்? எழுத வேணும். நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி வெளியே போட்டு நியூட்டன் பரிசோதனை விதிப்படி நாங்க என்னென்னு படிச்சு நாங்கள் ஒன்று நோக்கி வார வேகம் அன்றைக்கு நாங்க என்ன பார்த்துனாங்க? இந்த 4G வந்து பிள்ளைகள் ஒன்று நோக்கி வார வேகமாக இருக்க போகுது. அவ பார்த்தவன் சொல்லிச்சுன்னா இங்க பாக்க விலத்தி போற வேகத்தை பார்த்தவன்டா ஒன்று விலத்தி போற வேகத்தை பார்க்க போறோம். இங்க VQவும் VPயும் வந்து பிள்ளைகள் ஒன்று விலத்தி போகுது. நான் எடுக்கிற திசையை பாருங்க. VQவும் VPயும் வந்து பிள்ளைகள் நாங்க எடுக்கிற விலத்தி போற இதுல இருக்குது. என்ன விலத்தி போகுது? அப்ப விலத்தி போறபடியான பிள்ளைகள் VQ பிளஸ் VP என்றவர் வரப்போற. அப்ப விலத்தி போற வேகம் என்றவர் எங்களுக்கு என்னது சமனாக இருக்க போகுதுன்ற பிள்ளைகள் மீளமைவு குணகம் 4 தர 4x5 அது தர ஒன்று நோக்கி வார வேகம் என்ற பிள்ளைகள் 4U வந்து ஒன்று நோக்கி வருது. ஆகவே அந்த ரெண்டையும் வந்து பிள்ளைகள் நாங்கள் கூட்டி விட்டோம்னு சொல்லிச்சுன்னா ஓகே. இவரை பாத்தீங்கன்னா ஒன்று விலத்தி போற வேகம் வந்து வேகத்தை தான் நாங்கள் இந்த இடத்துல போவோம். VQவும் VPயும் வந்து பிள்ளைகள் ஒன்று விலத்தி போகுது. ஆகவே VQ பிளஸ் VP சமனாக இருக்க போது மீளமைவு குணகம் தர ஒன்று நோக்கி வார வேகத்தால வந்து போட்டு விட்டோம் என்றால் ஓகே.
அப்ப இதுல இருந்து ஒரு தொடர்பு எடுத்தாச்சு பிள்ளைகள். BQ பிளஸ் பிபி என்றவர் இப்ப சமனாக இருக்க போற என்னண்டு இந்த 4U ஐயும் கூட்ட மட்டும் 5U வரப்போது. 5 பெட்டு படைக்க பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு தொடர்பு வரப்போகுது பிள்ளைகள். 4U வரப்போகுது. இது நான் எடுத்து 2வது சமன்பாடு. இந்த 2வது சமன்பாடுல இருந்து பிள்ளைகள், அதாவது 1வது சமன்பாடு 2வது சமன்பாடுல இருந்து பிள்ளைகள் நாங்க ஒரு வேலை செய்யலாம். பிபியையும் காணலாம், பிக்யூவையும் காணலாம். அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். 1வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடு நாங்க கழிச்சு விட்டோம் என்றால், 1வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சு விட்டோம் என்றால் நான் நினைக்கிறேன் பிக்யூவை காணலாம்னு நினைக்கிறேன். சாரி, 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்ட போறோம். அப்படி 1வது சமன்பாட்டையும் 2வது சமன்பாட்டையும் கூட்ட பிள்ளைகள் பிபியும் பட்டு படைக்க பிள்ளைகள் 3 மடங்கு பிக்யூ என்று வரப்போகுது. கூட்டேக பிள்ளைகள் 6 மடங்கு ஜூ என்று வரப்போகுது. ஆகவே இதுல இருந்து பிக்யூவை கண்டம் என்றால் பிக்யூ பிரமாணம் என்ன வரப்போகுது 2U என்று சொல்லி வரப்போகுது. அப்ப இதே மாதிரி பிள்ளைகள் எங்களோட 2வது சமன்பாடுல இருந்து பிள்ளைகள் நாங்கள் பிபியை வந்து எழுவாய் மாற்றம் செய்து அதுக்குரிய பெருமானத்தை அங்கே பிரதியிட்டோம் என்றால் பிபிக்குரிய பெருமானம் என்ன பெருமானம் வரப்போகுது 2U சொல்லி வரப்போகுது. போடுறதான வேலை போட்டோம்னா 2U சொல்லி வரப்போகுது. அப்ப நாங்க கண்டுட்டோம் பிக்யூ என்ற பெருமானம் கண்டாச்சு, பிபி என்ற பெருமானம் கண்டாச்சு. கண்ட பெருமானங்கள் எங்களுக்கு எப்படி வந்துட்டுது நேர்ல வந்துட்டு. அப்ப நேர்ல வந்துட்டால் நான் எடுத்த திசை வந்து ஓகேயா இல்லையா? ஓகே. அப்ப மோதுகைக்கு பிறகு பிள்ளைகள் இந்த 2M என்ற துணிக்கை வந்து இந்த திசையில தான் இயங்க போகுது. மோதுகைக்கு பிறகு இந்த M என்ற துணிக்கை பிள்ளைகள் இந்த திசையில இயங்க போகுது. அப்ப நான் எடுக்கிற திசை வந்து ஓகே. அவ கேட்டதும் அதைத்தான் கேட்கிறான். என்ன கேள்வி கேட்டவன்? பியும் கியூவும் ஒன்றுல இருந்து எதிர் திசைகளில் இயங்கும்னு சொல்லி காட்டட்டுமா? அவ பாத்தீங்கன்னா 2 வந்து இப்ப எதிர் திசைகள்ல இயங்குதா இல்லையா? இயங்குது. ஆகவே நீங்க கீழே எழுதிக்கொள்வீங்கள். ஆகவே இரண்டு துணிக்கைகளும் ஒன்றை ஒன்று விலத்தி, அதாவது எதிர் திசையில் இயங்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்து விட்டீங்கடா. ஓகே, எதிர் திசையில் இயங்கும் என்று எழுதி கொடுத்து விட்டீங்கடா. ஓகே, விளங்குதா? அவ்வளவுதான் பிள்ளைகள் வேலை. ரைட், ஓகே. ஓகே, இதுக்கு பிறகு அடுத்த என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள்? மோதுகைக்கு பின்னர் பியும் கியூவும் ஒன்றுக்கொன்று இடைத்தூரம் ஏயில் இருப்பதற்கு எடுக்கும் நேரத்தை வந்து காணட்டுமா? என்ன கேட்கிறாங்க? மோதுகைக்கு பின்னர் பியும் கியூவும் ஒன்றுக்கொன்று இடைத்தூரம் ஏயில் இருப்பதற்கு எடுக்கும் நேரத்தை காணட்டுமா? விளங்குதா? அப்ப என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள்? பியும் கியூவும் இடைத்தூரம் ஏ வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இவரும் இப்ப இயங்க போற, அதாவது பியும் இயங்க போகுது, கியூவும் இயங்க போகுது. ஆனா இடைத்தூரம் ஏ வந்து மெயின்டைன் பண்ணிக்கல எடுக்கிற நேரத்தை கேட்கிறாங்க மோதுகைக்கு பிறகு. அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டி வரப்போகுது? ரெண்டுமே இயங்க போகுது. அப்ப ரெண்டும் இயங்கி கொண்டிருக்க பிள்ளைகள் நாங்கள் தூரத்தை பற்றி கதைக்கலாமா? கதைக்க ஒரு கம்ப்ளெக்ஸா இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப அதை நாங்கள் இப்ப நிப்பாட்டுறதுக்காக என்ன செய்து கொள்ளலாம்? ஒன்று சார்பான ஒன்றின் வேகத்தை கதைச்சு போட்டு பிள்ளைகள், ஒன்று சார்பாக ஒன்றின் வேகத்தை கதைச்சு போட்டு நாங்கள் என்ன செய்து விட்டோம்டா? ஓகே, நேரத்தை கண்டு விட்டோம் என்றால் ஓகே. இப்ப நாங்க பார்க்க பிள்ளைகள் இவர், அதாவது எம் என்ற துணிக்கை வந்து பிள்ளைகள் நிலையாக இந்த இடத்துல நிக்க போற மாதிரி நாங்க கருதினோம் என்றால் இந்த 2M என்ற துணிக்கைகள் பிள்ளைகள் ஏ என்ற இடைத்தூரம் நகரைக்குள்ள நேரத்தை கண்டுவிட்டோம்டா. ஓகே இல்லையா? ஓகே. அப்ப நாங்கள் இப்ப கருத போறது ஒன்று சார்பான இன்னொன்றின் வேகத்தை கண்டம் என்றால் அதுல இருந்து நாங்கள் என்னத்தை கண்டுவிட்டோம் என்றால் ஓகேன்னா நேரத்தை கண்டம் என்றால் ஓகே. அப்ப நாங்கள் இப்ப என்னத்தை நிப்பாட்ட போறோம்? இந்த பியின் வேகத்தை நாங்க கியூவின் வேகம் சார்பில் கதைக்க போறோம். அதாவது கியூவை நிப்பாட்டி போட்டு பியில கதைக்க போறோம். பியின் இயக்கத்தை கதைக்க போறோம். அதாவது கியூவின் சார்பில பியின் இயக்கத்தை கருத போறோம். அப்ப கியூ என்ற இயக்கத்தை வந்து நாங்கள் இப்ப நிப்பாட்ட போறோம். அப்ப நிப்பாட்டேக்குள்ள நாங்கள் இப்ப என்ன எழுதி கொள்ளலாம்? பியின் வேகத்தை வந்து பிள்ளைகள் எழுதி கொள்ளலாம். பியின் வேகத்தை எழுதி கொள்ளலாம். ஏர் சார்பில் கியூவின் சார்பில் எழுதி கொள்ளலாம். அப்படி சார்பில் எழுதிய பிள்ளைகள் நாங்க படிச்சனாங்க சார்பு கோட்பாடுங்களுக்கு என்ன சொல்லுது? நாங்க வளமையா பிள்ளைகள் ஒரு வேகம் எழுதிய பிள்ளைகள் பூமி சார்பாகத்தான் பிள்ளைகள் எழுதுறாங்க, பூமி சார்பாக. ஆனா இங்க நாங்க எழுத போறது வந்து பிள்ளைகள் கியூவின் சார்பாக. அப்ப பிய வந்து பிள்ளைகள் நாங்க இந்த இடத்துல வந்து உட்பூத்தோம் என்றால் இடையே நாங்க என்னத்தை உட்பூத்தினம் என்றால் ஓகே, பூமி சார்பான வேகத்தை உட்பூத்தினம் என்றால் ஓகே. அதாவது பிஇ சக பி இன்டு இ கியூ என்றவர் வரப்போறார். போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பூமி சார்பாக பிள்ளைகள் இந்த பி என்ற துணிக்கையின் வேகம் என்னவாக இருக்க போகுது? பூமி சார்பாக பி என்ற துணிக்கையின் வேகம் என்னவாக இருக்க போகுது? இந்த திசையில நான் எடுக்கிற திசை வந்து இந்த திசையில எடுக்கிறான் வேப்பமே. அப்ப இந்த திசையில என்ன வேகம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் 2G என்ற வேகமாக இருக்க போகுது. அதே நேரம் பிள்ளைகள் இந்த கியூ என்ற வேகம் வந்து பார்க்க போறோம். கியூ என்ற வேகம் பார்க்க பிள்ளைகள் இங்க இருக்கிறவர் கியூ என்றவர் இருக்கிறார். ஆனா நான் பூமி சார்பான வேகம் பார்க்கிற QE என்றவர் இருப்போம். ஆகவே நான் ஒரு மைனஸை வெளியில எடுத்துட்டேன் என்றால் இப்ப எங்களை வரப்போறவர் என்ன? QE என்றவர் வந்துட்ட. போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். மைனஸ்
இப்ப நீங்க கருதுங்க பூமி சார்பாக கியூவின் வேகம் என்ன? பூமி சார்பாக கியூவின் வேகம் நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில இயங்க போற, நான் எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில என்ன வேகத்துல போற? ஒரு 2g என்ற வேகத்துல போற. அதாவது இந்த திசையில போகுது பிள்ளைகள், இந்த திசையில போகுது. அப்ப இந்த திசையில ஒரு 2g என்ற வேகத்துல போகுதுன்றால் நான் எடுக்கிற திசையை பாத்தீங்கன்னா இந்த திசையில எடுக்கிறேன். அப்ப இந்த திசையில எடுக்கையில அவர் என்ன வேகத்துல போவார்? ஒரு மறைக்கணியத்துல வர போறார். ஆகவே -2u ஆக இருக்க போகுது. அந்த மைனஸ் இதுல இருக்கிற மைனஸும் போட்டு விரைக்க பிள்ளைகள் 2u ஆக போனால் இப்ப எங்களுக்குரிய வேகம் என்னவா போயிட்டுது? இப்ப 4u ஆக போயிட்டுது. அந்த 4u என்ற வேகம் எந்த திசையில இருக்க போற? இந்த திசையில இருக்க போகுது. போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சு. அப்ப நான் இப்ப என்ன செய்திருந்தேன்னா Q என்றவரை நிப்பாட்டி போட்டு P வந்து இப்ப இயங்க விட போறேன். அப்ப அதன் இயக்கம் என்னவாக இருக்க போகுது? Q சார்பான இயக்கமாக இருக்க போகுது. அப்ப Q சார்பாக வந்து பிள்ளைகள் A என்ற தூரம் வந்து இயங்கிச்சுன்னா எடுக்கிற நேரம் போடலாமா இல்லையா? போடலாம். அப்ப எங்களுக்கு நேரம் தான் கேள்வி. அப்ப நேரம் கேட்கல. நேரம் என்றது என்னத்தால் தரப்படலாம் படிச்சு நாங்க தூரத்திற்கு வேகம். அப்ப தூரம் என்னவாக இருக்க போகுது? A ஆக இருக்க போகுது. எங்களோட வேகம் என்னவாக இருக்க போகுது? Q சார்பான வேகம் தான் நான் இந்த இடத்துல போட போறேன். ஏன்னா Q நிப்பாட்டி போட்டுதான் அதனை இயங்க விட போறேன். அப்ப Q நிப்பாட்டி போட்டு A என்ற தூரம் வந்து அவரை இயங்க விட போறேன். A இடைத்தூரம். அப்ப சொன்னபடியால எங்களோட வேகம் என்னவாக இருக்க போகுது? 4u ஆக இருக்க போகுது. ஆகவே எங்களோட நேரம் இப்ப என்ன பெற போகுது? A இன்கு 4u என்றவர் தான் என்னவாக இருக்க போற? அந்த A என்ற இடைத்தூரத்தை அடைகிறதுக்குரிய நேரமாக இருக்க போகுது. போடலாமா இல்லையா? போட்டு கொள்ளலாம். விளங்குது? அப்ப இந்த இடத்துல வந்து பிள்ளைகள் சின்ன ஒரு சார்பு கோட்பாட்டை வந்து நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம். அவ்வளவுதான் தெரியும். விளங்குதா? இப்ப நாங்கள் ஏன் இப்ப 2 இயக்கத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து நாங்க கருதியில்லைன்னா கணக்கு செய்யறது கஷ்டம். அப்ப அந்த கணக்கு செய்யறதை ஈஸியாக்கணும் என்றால் நாங்கள் என்ன செய்ய விட்டோம் என்றால் ஓகே ஒன்றை நிப்பாட்டி போட்டு இன்னொன்று இயக்கத்தை கருதி விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஓகே. விளங்குதா? ரைட். ஓகேண்டா பிள்ளைகள், நீங்க இவரை வெளிக்கொள்ளுங்க. ஓகேண்டா இவரை வெளிக்கொள்ளுங்க.